good evening, our Hon'ble Mr.Justice M.Nirmal Kumar, Hon'ble Mr.Justice Vadamalai, respected senior counsels and president and secretaries and other office bearers of other associations, respected government leaders, learned advocates, my dear sisters and brothers who are all present here for the Hon'ble Sorabji lecture series. நிகழ்வுகளின் இனிய துவக்கமாக வருகை தருவோரின் உளம் கனிய வரவேற்பு நல்குவது மரபு. I would like to call upon our president who is organizing in the event with a proper planning and executing to deliver the welcome address. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கார்னிலியா சொராப்ஜி லெக்சர் சீரீஸ் 2018ஆம் ஆண்டு தலைமை நீதிபதி திருமதி தாகில் ரமணி அவர்கள் இனாகிரேட் செய்து ஜஸ்டிஸ் என் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கராக இருந்து ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பிறகு சில நீதியரசர்கள், வழக்கறிஞர்கள் இங்கு பல தலைப்புகளில் பேசியுள்ளார்கள். எங்கள் சங்கத்திற்கு பெரும் பேறு கிடைத்த தருணம் பத்மஸ்ரீ மாதவ் மேனன் அவர்களின் நூலக பிரிவும் அவருக்கு ஒரு பாராட்டு விழாவும் நடந்த நேரமும் ஆகும். இன்று நம்மிடையே நீதியரசர் திரு எம். நிர்மல் குமார் அவர்கள் இந்த லெக்சர் சீரீஸை தலைமை தாங்கி உரை நிகழ்த்த உள்ளார். நீதியரசர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அவர் கிரிமினல் லாயர் என்பது மட்டுமே நான் அறிந்தது. போன முறை நீதியரசர் அவர்கள் நீதி பேராணை மனுக்கள் அட்மிஷன் வழக்கில் அமர்ந்திருந்தார். ஹெச்ஆர்என்சி வழக்குகளும் அவரிடம் போடப்பட்டது. மிக எளிதாக அதை கையாண்டார். தமிழ்நாடு ஹெச்ஆர்என்சி ஆக்டில் ஒரு அனுபவமிக்க வழக்கறிஞர் நீதிபதியானால் எப்படி கையாள்வாரோ அவ்வாறு இருந்தது அவருடைய அணுகுமுறை. நான் ஆச்சரியப்படுவதற்கு முன்பு முதல் வாரத்திலேயே நீதியரசர் நீதிமன்றத்தில் தான் தமிழ்நாடு ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் கமிஷனராக வேலை பார்த்து ரிசைன் செய்துவிட்டேன் என்று சொன்னார். அப்போது உணர்ந்தேன் அவர் ஒரு ஆல்ரவுண்டர் ஜட்ஜ் என்று. ஸ்பெஷலைசேஷன் இன் த லா ஃபீல்ட் will not take away a person's knowledge or experience in any other field of law. தலைமை ஏற்பது மட்டுமல்லாமல் நீதியரசரை பேச அழைத்தவுடன் உடனே ஏற்றுக்கொண்டது எங்களுக்கு மிக பெருமையாக கருதுகிறோம். நீதியரசவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு அமர்ந்திருக்கும் நீதியரசர் திரு வடமலை அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் 2 விஷயம் தெரிஞ்சுட்டுருக்கோம். ஏன்னா நான் மோஸ்ட்லி கிரிமினல் சைடில் போனதில்லை. இருந்தாலும் எல்லாருடைய அனுபவம் என்ன அப்படின்னா, பெஞ்சை பொறுத்த வரைக்கும் ஜஸ்டிஸ் நிர்மல் குமார் அண்ட் எம்எஸ் ரமேஷ் ஜஸ்டிஸ் பெஞ்சை பொறுத்த வரைக்கும் வெரி குயிக் கிராஸ்பிங். இம்மீடியட்டாக ஒரு விஷயத்தை சொல்லும்போது குயிக் கிராஸ்பிங், ஏர்லி டிஸ்போசல் அண்ட் மீட் சென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் சொன்னாங்க. வி ஆர் வெரி ஹாப்பி ஜட்ஜ். வி ஆர் ஹாப்பி டு ஹாவ் யுவர் லார்ட்ஷிப் இன் திஸ் ஃபங்க்ஷன். ஜஸ்டிஸ் வடமலை சொல்லணும்னா சிம்பிளிசிட்டி டு த கோர். சிம்பிள் கூட நான் சொல்ல மாட்டேன், சிம்பிளிசிட்டி. அதாவது ஒரு 4 months பேக் நினைக்கிறேன், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் ஜட்ஜ். அவர் இங்கே ஹைகோர்ட்டுக்குள்ளே பிஃபோர் ஈ பிகம் அ ஜட்ஜ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் நான் அவரை பார்த்தேன். அப்போ எப்படி இருந்தாரோ அதே மாதிரி ஈவன் ஆஃப்டர் இஸ் எலிவேஷன். இட்ஸ் அ கிரேட் ஜஸ்டர் ஜட்ஜ். வி ஆர் ஹாப்பி டு ஹாவ் யுவர் லார்ட்ஷிப் இன் திஸ் ஆகஸ்ட் கேதரிங். டாக்டர் அலகுமணி அட்வொகேட், அவருக்கு அறிமுகம் தேவையில்லை. பொதுநல வழக்கு மற்றும் ஆட்கொணர்வு மனு, குறிப்பாக ஆக்ட் 14 of 82 சட்டத்தில் ஃபைல் ஆகும் மனுக்களில் சிறந்த வல்லுனர். காஸ்ட் லிஸ்ட்டில் செகண்ட் பெஞ்ச் இல்லைனா ஹெச்சிபி பெஞ்ச் பார்த்தா மற்ற அட்வொகேட்டுக்கு இடமே இருக்காது. காஸ்ட் லிஸ்ட்டில் நம்ம வேறு பேரே தேடவே வேண்டாம். அந்தளவுக்கு அனைவருக்கும் அறிமுகமானவர் மட்டுமல்ல, ஃபிங்கர் டிப்ஸில் அந்த ஹெச்சிபி அண்ட் ஆக்ட் 14 of 82 வச்சுருக்காரு. ஹி வாண்ட்ஸ் டு ஷேர் ஹிஸ் நாலேஜ் and he has accepted our invitation to share his knowledge in this Cornelia Sorabji lecture series. We welcome you, sir. Mr. T.S.R. Venkatramana, senior counsel, he wants to share only one aspect of his experience as a counsel who has appeared in the HCP before the bench, it seems. I just say 2 lines of it. He said, HCP is being misused by the lovers and police people are being harassed. And he had an occasion when he appeared for the respondent in an HCP. A cost of rupees 1 lakh was awarded by the bench at that point of time.
that amount should go to the police who has searched the detenue. So this is how some of the times of these precious times of the courts are being wasted. Therefore, the senior counsel said that occasion, at least there must be an undertaking. What he wants to share is, just like in a public interest litigation, an affidavit is being filed where they say such a relief is not being claimed or we will take the responsibility if it is a vexatious litigation. Senior counsel wants to share, in case of HCP also, let there be an undertaking by a person who files that it is not a case of love affair, so that unnecessary time may be can be avoided, wasting of time of the court. And I welcome Mr. Samidurai, who is always a helping hand to our association from the day one of the formation of the association. I welcome all the advocates who are present here. I welcome all my dear women advocates. This is because HCP, if I am right, just now I had a small discussion with some of my group advocates. 80% of the women advocates I think they may not have appeared in a HCP. So I think this lecture definitely going to be a boon for them, so that they will develop their field of law practice in HCP also. With these few, and I welcome Mr. Andiraj, President MBHAA, Mr. Anbarasu, Secretary MBHAA for this August gathering. I welcome Mr. Karunanidhi, Member Law Commission for this function. Without all your presence, this function would not have a grand success, and more particularly in the same campus, we are having 3 functions. It's a great gesture you all have shown to our WAA. Thank you all, and I welcome you all once again. Thank you. I thank our beloved President of WAA, Ms. J. Anandavalli, for her eternal welcome speech. I would like to call upon our speaker of the day, Dr. R. Alagumani, advocate, who is well expertised in criminal side practice, especially Act 14 cases, to deliver a lecture on the most expected topic of Habeas Corpus and Act 14 of 1982, practical approach. இந்த இனிய மாலை பொழுதிலே கார்னேலியா சொராப்ஜி லெக்சர் சீரியஸை தலைமை தாங்கி தலைமை உரையாற்ற வருகை தந்திருக்கும் நமது நீதியரசர் மாண்புமிகு எம். நிர்மல் குமார் அவர்களே, மாண்புமிகு நீதியரசர் பி. வடமலை அவர்களே, இந்த விமன் அட்வொகேட் அசோசியேஷனை சிறப்பாக தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் ஆனந்தவல்லி மேடம் அவர்களே, செயலாளர் கிருஷ்ணவேணி அவர்களே, மற்றும் எமது MBHA தலைவர் ஆண்டிராஜ் சார், செக்ரட்டரி அன்பரசு சார், லா கமிஷன் மெம்பர் மிஸ்டர் கருணாநிதி சார், சாமிதுரை சார் மற்றும் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டாபிக் வெரி லைவ் டாபிக், ஹேபியஸ் கார்பஸ் ப்ராக்டிக்கல் அப்ரோச். இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும், பார்த்தீங்கன்னா ஹேபியஸ் கார்பஸ் கேஸ் மதுரை ஹைகோர்ட்டில் போன வருஷம் 2022 எத்தனை கேஸ் ஃபைல் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2136 கேஸ். ஏறக்குறைய இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு அட்மிஷன் வந்த கேஸ் பார்த்தீங்கன்னா HCP நம்பர் 1041. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஆல்மோஸ்ட் நியர்லி டபுளாக இருக்கும், இதை விட 1.5 மடங்கு அதிகமாக இருக்கும். இப்போ இப்படி ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் இந்த பக்கம் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய சில வழக்கறிஞர் அலுவலகத்தில் இருந்து அதிகமான வழக்குகள் தாக்கல் செய்யப்படும். ஒரு நாளைக்கு நீங்கள் காசு லிஸ்ட்டில் ஒரு 10 வழக்கு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சரிபாதி வழக்குகளை ஒரு 10 அலுவலகத்தில் இருந்து தொடர்ச்சியாக அதை ஃபைல் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் நம்மளுக்கு இருக்குது. அங்கே பெண் வழக்கறிஞர்களின் பங்கு அப்படின்னு பார்த்தோன்னா அது மிக மிக குறைவாக இருப்பதாக நமது தலைவர் செயலாளர் கருதி இந்த சப்ஜெக்டில் ஒரு லெக்சர் ஆர்கனைஸ் பண்ணணும்னு சொல்லி இந்த அமர்வை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நம்மளுக்கான வாய்ப்புகள் இந்த ஏரியாவில் நிறைய இருக்குது, அதுவும் பெண் வழக்கறிஞர்களுக்கு கூடுதலான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமது நீதியரசர் திரு நிர்மல் குமார் ஜே அவர்களும் லார்ட்ஷிப் MS ரமேஷ் ஜே அவர்களும் உங்களுக்கு தெரியும், ஏறக்குறைய இந்த 1 மாத காலத்தில் 700 ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷனை டிசைட் பண்ணியிருக்காங்க. 700 HCPs.
சென்னையிலையும் இதுக்கு மேலே அதிகமான வழக்குகளை டிஸ்போஸ் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட்டில் நண்பர் ஒருத்தர் கேட்டார், என்ன சார் கேஸ் கால் பண்ணோன்னே அப்படி எந்திரிச்சு நிற்கிறீங்க, நோ பெயில் அப்ளிகேஷன் மிலாட், ரிமாண்ட் ஆர்டர் ஒன்லி இன் இங்கிலீஷ் அப்படிங்கிறீங்க, அதை கூட நீங்கள் சொல்லலை, லாட்ஷிப் பார்க்குறாங்க, பிபிடி கேட்டு அளவாயிறாங்க, 10-15 ஹெச்சிசிபி பெட்டிஷன்ஸ் வந்து ஃபைனல் ஹியரிங் வந்து 5 நிமிடத்துலேருந்து 10 நிமிடத்துக்குள்ளே முடிஞ்சிருது, அது உங்களுக்குலாம் ரொம்ப ஈஸி ஜாலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கோர்ட்டை பற்றி லாட்ஷிப்பை பற்றி அவ்வளோ பெருமையாக சொல்கிறாங்க. நீங்களும் கூட பார்ப்பீங்க, வெளியே இருந்து பார்க்கும்போது அப்படி தெரியும். அப்படி எந்திரிச்சு நிற்கிறது, பிபி ஒரு வார்த்தை, பெட்டிஷனர் சைடு ஒரு வார்த்தை, லார்ட்ஷிப் கூப்பிட்டு அப்படி டிக்டேஷன் ஒரு 15 செகண்டுக்குள்ளே அந்த கேஸ் வந்து டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து விஷயம் ரொம்ப 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 எளிமையான ஒரு விஷயம். இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிந்து ஹேபியஸ் கார்பஸ் வழக்குகளை நடத்துவது மிக மிக எளிது. நம்ம எல்லாருனாலையும் ரொம்ப எளிமையாக ஃபைல் பண்ண முடியும். நல்ல ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு வந்து ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன். குறிப்பாக பெண் வழக்கறிஞர்களுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நமது நீதியரசரை பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக இளம் வழக்கறிஞர்களையும் முதல் தலைமுறை வழக்கறிஞர்களையும் தொடர்ச்சியாக வந்து ஊக்குவிச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கூட ஒரு சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் அப்ளிகேஷன் வந்துச்சு. ஒரு பெண் வழக்கறிஞரை பார்த்து ரிலீஃப் கொடுத்துட்டு சொன்னாங்க, நான் ஆர்கியூ பண்ண சொன்னேன், ஏன் பண்ணலை நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு ப்ரீமெச்சூர் ரிலீஸ் கேஸ், ஒரு விமன் அட்வொகேட் வந்து அவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க, பாயிண்ட்ஸ் சொல்கிறாங்க, கோர்ட் வந்து அவங்கள ஹெல்ப் பண்ணுறாங்க, நான் நெக்ஸ்ட் வீக் போடுறேன், நீங்கள் ரெடியாகி வாங்க, உங்களுக்கு ரிலீஃப் தரேன். இந்த மாதிரி வாய்ப்புகளை வந்து நம்ம வந்து முழுக்க முழுக்க அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு நீதியரசருக்கு முதற்கண் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து வழக்கறிஞர்கள் சார்பாக நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். வந்து இந்த மாதிரி இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் அதிக வாய்ப்பு உள்ள காலத்தில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் இந்த ஹேபியஸ் கார்பஸ்னால் என்னங்கிறது நம்ம பார்ப்போம். ஏன்னா இந்த நம்பர்ஸ் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் 1040 ஹெச்சிசிபி ஃபைலாக இருக்குது. ஆனால் சிஎம்ஏ பார்த்தீங்கன்னா 742 தான் அட்மிஷன் வந்திருக்கு. செகண்ட் அப்பீல் வெறும் 435, ட்ரான்ஸ்ஃபர் சிஎம்பி 462, சிஆர்பி 1700 கேஸ் வந்து அட்மிஷன் இன்னைக்கு உள்ள கரண்ட் ஸ்டேட்டஸ். இப்போ ஹேபியஸ் கார்பஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ போன வருஷம் ஏறக்குறைய 2200 வழக்குகள். இப்போ இந்த ஃபீல்டை வந்து ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷனை எப்படி நம்ம பயன்படுத்தலாம், எப்படி இந்த அப்படிங்கிறது தான் நம்மளோட டிஸ்கஷன். ஏன்னா நான் வந்து ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கும் பொழுது ஏறக்குறைய 97 என்ரோல் பண்ணோம். 2005 வரைக்கும் பெருசாக ஹெச்சிசிபி ஃபைல் பண்ணதில்லை. அப்போ என்னோடய சீனியர் மிஸ்டர் லஜபதி ராய் சார் ஆஃபீஸில் இருக்கும்போது ஒரு கேஸ், எங்கள் சார் வந்து எங்கள் சீனியர் எங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பாங்க, ரெடி பண்ண சொல்லி ஊக்குவிப்பாங்க. ஒரு கிரவுண்ட்ஸ் டிடென்ஷன் ஆர்டர் வருது, ரெடி பண்ணுங்கள், ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா அந்த புக்லெட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்கும், 400 பக்கம். அதில் கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிடென்ஷன் ஆர்டர் இருக்குது. மதுரையில் நடந்த ஒரு சென்சிட்டிவ் மர்டர் கேஸ் அது. நானும் அந்த கேஸை ஒரு 4 தடவை திரும்பி படிக்கிறேன். பார்த்தா எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்படி பாயிண்ட் எடுக்கிறது, என்ன செய்கிறது ஒன்றும் தெரில. அப்போ ஒரு வழக்கறிஞர், அந்த துறையில் அனுபவம் இருக்க வழக்கறிஞரை போய் பார்த்து ஆலோசனை கேட்க போகிறோம். அவர் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 7 மணிக்கு போகிறேன், பிஸி ஷெட்யூல், அவ்வளோ வெளியே நிறையா வெயிட் பண்ணுறாங்க, உள்ளே 2 பேர் வெயிட் பண்ணுறாங்க. நான் போய் சார் இந்த இதுங்கிறேன், ஹெச்சிசிபியா, சரி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வெயிட் பண்ணுறவங்கள ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லிட்டு அந்த புக்லெட் வாங்கினார், கிரவுண்ட்ஸ் பார்த்தாரு, அப்படின்னு திருப்பினார். அந்த பேரா 5 ஒரு 2 அண்டர்லைன் பண்ணிவிட்டு புக்லெட்டில் 2 சொல்லி வாங்க, இந்த ரிமாண்ட் ஆர்டர் இன் இங்கிலீஷ், சப்ஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன், கிரவுண்ட் கேஸ் வந்து நாட் ரெக்கார்ட், 3 இதை சொல்லி ஃபைல் பண்ண சார். என்ன சார் அவ்வளோதாங்க போங்கன்னாங்க. அப்புறம் ஃபைனல் ஹியரிங்க்கும் அதே மாதிரி எங்கள் சீனியர் போய் நீங்கள் ஆர்கியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்பொழுதும் இப்போ இருக்கிற நீதியரசர்கள் மாதிரியே ஒரு மிகச்சிறந்த ஒரு பெஞ்சு, பயந்து அந்த புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் என்ன கேட்பாங்களோ அவர் பாட்டுக்கு சொல்லிட்டார், இதை மட்டும் சொன்னால் ஆர்டர் ஆயிரன்னு சொல்லி வேறு எதாவது கேட்டால் என்ன செய்யணும்னு சொல்லி நின்றோம். நான் அதுமே ப்ளீஸுன்னு சொல்லி அந்த பாயிண்ட்டை சொல்கிறதுக்கு முன்னாடியே அங்கே வந்து லார்ட்ஷிப் வந்து ஆர்டர் போட்டாங்க. அப்போ அந்த லார்ட்ஷிப் போட்ட ஒரு உத்தரவு தான், அந்த ஒரு மூத்த வழக்கறிஞர் கொடுத்த அந்த ஊக்குவிப்பு தான் தொடர்ச்சியாக அந்த துறையில் ப்ராக்டிஸ் பண்ணுவதற்கான ஒரு உத்வேகத்தை வந்து கொடுத்தது. அதுதான் வந்து இப்போ நான் சொல்ல நினைக்கிறேன். ரொம்ப எளிமையான ஒரு சட்டம். இன்றைக்கி ஆக்ட் 14 பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு 17 செக்ஷன் தான் வந்து நம்மளுக்கு இருக்கும். 17 செக்ஷன் தான் நம்மளுக்கு இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் மட்டும் இதில் இருக்குது, அதை மட்டும் நான் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். இந்த டீடைனிங் அத்தாரிட்டிங்கிற வார்த்தையை அடிக்கடி சொல்லுவோம். டீடைனிங் அத்தாரிட்டினா யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த அத்தாரிட்டி ஹூ பாசிங் த டிடென்ஷன் ஆர்டர். மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் கமிஷனர் ஆஃப் போலீஸ், அதர் ஏரியாவில் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பாஸ் பண்ணுவாங்க. ஸ்பான்சரிங் அத்தாரிட்டி அப்படிங்கிற வார்த்தை இங்கே அதிகமாக பயன்படுத்துவோம்.
அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், இந்த கடைசியாக போட்ட வழக்கில் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தான் ஸ்பான்சரிங் அத்தாரிட்டி. அந்த புக்லெட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும். கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிடென்ஷனுங்கிறது வந்து அந்த நேரேட் பண்ணுவாங்க, ஒரு மேலே என்னென்ன வழக்குகள் இருக்குங்கிறத நேரேட் பண்ணியிருப்பாங்க. அந்த நேரேஷனில் என்னென்ன ஆவணங்களை மென்ஷன் பண்ணுறாங்களோ அதை இணைத்து தரக்கூடியது தான் அந்த புக்லெட். அதில் எஃப்ஐஆர் 161 ஸ்டேட்மெண்ட், கன்ஃபெஷன், ரிமாண்ட் ஆர்டர், ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் எல்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா புக்லெட் வந்து எவ்வளோ பெருசாக போகுதோ அதை பார்த்து பயந்துடக்கூடாது. அந்தளவுக்கு நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமான பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். புக்கு பெருசாக நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ டிட்டனுன்னா யார் வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் கன்ஃபைன் ஆகிருக்காங்களோ அவங்க டிட்டனும். ஸோ இது வந்து இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து டிடென்ஷனோட வெரி பேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு தெரியும். ஆர்டிகல் 22 சப்கிளாஸ் 1 வந்து என்ன சொல்லுது? ஃபண்டமெண்டல் ரைட் டு கன்சல்ட் வித் லீகல் ப்ராக்டிஷனர். அதே போல் ஆர்டிகல் 22 சப்கிளாஸ் 2 வந்து ரைட் டு ப்ரொடியூஸ் பிஃபோர் த நியரஸ்ட் மாஜிஸ்ட்ரேட் வித்தின் 24 hours. ரெண்டுமே ஃபண்டமெண்டல் ரைட். அடுத்த ப்ரொவிஷன் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டுமே எனிமி அலையனுக்கும் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் பிரிசனர்ஸ்க்கும் அப்ளை ஆகாதுங்கிறத வந்து அடுத்த ப்ரொவிஷன் சொல்லுவாங்க. ஸோ ப்ரிவென்டிவ் டிடென்ஷனுங்கிறது வந்து ஆன் த பேசிஸ் ஆஃப் சஸ்பிஷன் வித்தவுட் ப்ரொவைடிங் எனி ஆப்பர்ச்சுனிட்டி, without conducting any trial, without assisted by the advocate, the executive authority passing the detention order on the basis of the materials produced by the sponsoring authority before the detaining authority on his subjective satisfaction. ஒரு இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தர டாக்குமெண்ட்ஸை பேஸாக வச்சு ஒரு கலெக்டரோ கமிஷனரோ வந்து ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு வந்து டிடைன் பண்ணுறது தான் டிடென்ஷன் ஆர்டர். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபண்டமெண்டலாக அந்த என்டையர் கேஸுமே இப்போ நீங்கள் எஸ்சிசி ஆன்லைனில் போய் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படி டச் பண்ணிங்கன்னா ஏறக்குறைய 10,000க்கும் மேற்பட்ட வழக்குகள் வரும். சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஆல் ஹை கோர்ட்ஸ். இந்த வழக்குகளில் ஏறக்குறைய 80% வழக்குகள் வந்து எதை பேஸ் பண்ணி டிசைட் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆர்டிகல் 22 சப்கிளாஸ் 5 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஆர்டிகல் 22 சப்கிளாஸ் 5 தான் வெரி பேசிஸ் ஃபார் த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். அதை மட்டும் நான் சொல்கிறேன். அது 22(5) என்ன சொல்கிறாங்கன்னா, when any person is detained in pursuance of an order made under any law providing for preventive detention, next, the authority making the order shall as soon as may be communicate to such person the grounds on which the order has been made and shall afford him the earliest opportunity of making representation against the order. இது ஃபண்டமெண்டல் ரைட். ஒன்றும் இல்லை, இது ரொம்ப ரெண்டே விஷயம்தான். கிரவுண்ட்ஸ் வந்து as soon as may be communicate to the detainee. இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட். கிரவுண்ட்ஸ் கம்யூனிகேட் பண்ணணுங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட். எதுக்காக கிரவுண்ட்ஸ் கம்யூனிகேட் பண்ணணும்னா அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார் மேக்கிங் ரெப்ரசன்டேஷன் அகேன்ஸ்ட் த டிட்டனோ ஏர்லியஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மேக்கிங் ரெப்ரசன்டேஷன். ரெண்டுமே வந்து ஃபண்டமெண்டல் ரைட். ஸோ இதை பேஸ் பண்ணி நிறையா கேசஸ் இருக்கும். இப்போ நம்மளுக்கு சந்தேகம் வரும், என்னென்னா இவங்க வந்து இப்போ என்ன நம்மளுக்கு வழக்கு வரும்போது ஒரு சென்சிட்டிவ் மர்டர் கேஸாக இருக்கும், இல்லை நம்ம படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கிரிமினல் கேஸில் வந்து ஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மளை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம், இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஒரு விஷயத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் வழக்கு, அந்த குண்டர் சட்டம் வழக்கு வந்து நம்ம ஹைகோர்ட் ரத்து பண்ணுறதுனாலேயோ அவங்களுக்கு மேலே உள்ள அந்த ரெகுலர் கிரிமினல் ட்ரையல் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அவர் மேலே ஃபைல் பண்ண வழக்கு வந்து அவங்க நடக்கும், ட்ரையல் நடக்கும், அவங்க பெயில் எடுக்கணும், வெளியே வரணும், கேஸ் கண்டக்ட்ஸ். இதனால அந்த வழக்கு எந்த வகையிலையும் பாதிக்காது. வெரி பேசிஸ் ஃபார் த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இஃப் ஹீ கம்ஸ் அவுட் ஆன் பெயில் he will indulge in such further activities in future. Therefore, for preventing the detainee from committing the future activities, the detention order is possible. அது எல்லா டிடென்ஷன் ஆர்டர்லையும் பாரா 5க்கு மேலே 4 அல்லது 5ல் வந்து சொல்லியிருப்பாங்க ஏன் வந்து டிடென்ஷன் ஆர்டர் பாஸ் பண்ணுறோன்னு சொல்லி. இப்போ வந்து வெரி குவிக்காக, ஏன்னா அடுத்த லார்ட்ஷிப் வந்து பேச இருக்காங்க. ரொம்ப இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் வந்து நிறையா ஜட்ஜ்மெண்ட்ஸ் நான் சொன்னேன், ஒரு 10,000 ஜட்ஜ்மெண்ட் வந்து எஸ்சிசி ஆன்லைனில் இருக்குன்னு சொல்லி. ஆனால் இந்த நீங்கள் என்ன செய்யலாம்னா, இந்த 10,000 ஜட்ஜ்மெண்ட்டையும் ஒரு 5 சப்கெட்டிங்கில் நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். அந்த 5 சப்கெட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கம்யூனிகேஷன் ஆஃப் கிரவுண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒன் கம்யூனிகேஷன் ஆஃப் கிரவுண்ட்ஸ்.
2 அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட், 3 ரெப்ரசன்டேஷன், 4 அட்வைசரி போர்ட் ப்ரொசீஜர், 5 ரைட்ஸ் ஆஃப் த டிட்டனோ. ஒரு ஒரு சப்டைட்டில் மாதிரி வச்சு இப்போ அதுக்குள்ளே வந்து நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் வந்து ஆர்டர் போடும்போது உங்களுக்கு தெரியும் வழக்கமாக என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 302 ஏதோ ஒரு வழக்கில் அவங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க, சிறையில் இருப்பாங்க. அவங்க பெயில் போட முயற்சி பண்ணும்போது ஸ்பான்சரிங் அத்தாரிட்டி அஃபிடவிட் கொடுத்து டிடைனிங் அத்தாரிட்டி டிடென்ஷன் ஆர்டர் வந்து பாஸ் பண்ணுவாங்க. இப்போ கம்யூனிகேஷன் ஆஃப் கிரவுண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ஒரு புக்லெட் ஃபார்மில் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெரிய புக்லெட் இருக்கும். கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிடென்ஷனுங்கிறது ஒரு நேரேஷன், ஒரு 5 பக்கத்துலேருந்து 6 பக்கம் தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் அவரை ஏன் டிடென்ஷன் ஆர்டர் போடுறோங்கிறத நேரேட் பண்ணியிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் கட் அண்ட் பேஸ்ட் காப்பியாக தான் இருக்கும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் ஒவ்வொரு ஃபார்மேட் வச்சுருப்பாங்க. நீங்கள் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எடுத்த உடனே நம்ம சொல்லலாம், கண்ணை மூடிட்டு இவர் வந்து பேரா 5ல் எப்படி இருக்கும். தேனி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து ரொம்ப நாளாக அவர் வந்து ரைட் டு மேக் ரெப்ரசன்டேஷன் டு த டிடைனிங் அத்தாரிட்டியை மென்ஷன் பண்ணாமே, அவங்களுக்கு என்னன்னு தெரியல, அவங்க ஃபார்மேட்டில் அது இல்லாமல் இருக்கும், அப்படியே மாற்றி மாற்றி அடிப்பாங்க. நம்ம எடுத்தவொடனே தேனின்னு பார்த்தவொடனே அந்த பாயிண்ட்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ இது வந்து கம்யூனிகேஷன் ஆஃப் கிரவுண்ட்ஸ். அதில் ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, 5 நாள் செக்ஷன் 8 ஆஃப் த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் 14 என்ன சொல்கிறாங்கன்னா, வித்தின் 5 days ஃப்ரம் த டேட் ஆஃப் டிடென்ஷன் த கிரவுண்ட்ஸ் ஷால் பி கம்யூனிகேட் டு த டிட்டனோ. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம புக் வாங்கினோன்னு பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பெரட்டி அது ஏன்னா ஒவ்வொரு இப்போ நம்ம இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஒவ்வொரு பேஜுக்கெல்லாம் வந்து டிட்டனோ சைன் பண்ணி கவுண்டர் சைன் வந்து பிரிசன் அத்தாரிட்டிஸ் போட்டிருப்பாங்க. அதில் டேட் இருக்கும். அது ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட் 2023 2 லா வீக்லி கிரிமினல் 121 என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து பழைய லா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 5 days கால்குலேட் பண்ணும்போது ஏதாவது ஒன் டே ஃபஸ்ட் டே ஆர் லாஸ்ட் டேவை எக்ஸ்க்ளூட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ உள்ள ஜட்ஜ்மெண்ட் வந்து இந்த ஃபஸ்ட் டே ஷால் பி இன்க்ளூடட் ஆன் த பேசிஸ் ஆஃப் த, உங்களுக்கு தெரியும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் 167 பெயிலில் வந்து ஃபஸ்ட் டே இன்க்ளூட் பண்ண சொன்னாங்க. அதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி நம்ம லார்ட்ஷிப் ஜட்ஜ்மெண்ட் பிரின்சிபல் சீட் கோமதி விசஸ் பிரின்சிபல் செக்ரட்டரி 2023 மெட்ராஸ் ஹைகோர்ட் 1334 இந்த சைட்டேஷன் வந்து உங்களுக்கு கடைசியில் அசோசியேஷனில் தாரே உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அதில் லார்ட்ஷிப் என்ன சொல்கிறாங்கன்னா, கம்யூனிகேஷன் டிலே, ஆல்ரெடி டிட்டனோ வந்து ப்ரிசனில் இருக்கார், நீங்கள் கிரவுண்டை நீங்கள் லேட்டாக கம்யூனிகேட் பண்ணிவிட்டு டேட்டை வந்து இப்போ கம்யூனிகேட் பண்ணலேருந்து டேட்டா கால்குலேட் பண்ணக்கூடாது, இமிடியேட்டாக கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்லி லார்ட்ஷிப் டிசைட் பண்ணியிருப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, பேஸ் அதிகமாக டிடென்ஷன் குவாஸான கேஸ் வந்து பவுனம்மாள் விசஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு 1999 2 ACC பேஜ் 413. அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, வெரி பேசிஸ் the grounds and the booklet shall be served to the detainee in the language known to the detainee. இந்த 1953 2013 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டில் நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து வெரி பேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த புக்லெட்டில் நம்ம ஈஸியாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், ரிமாண்ட் ஆர்டர், ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் ஆர்டர், இந்த ப்ராப்பர்ட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறது, சிமிலர் கேஸ் பெயில் ஆர்டர், நிறையா டாக்குமெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷில் இருக்கும், ப்ராப்பராக வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணாமல் விட்டுருவாங்க. அப்போ அதை வந்து நம்ம ரெக்வெஸ்ட் நம்ம ரெப்ரசன்டேஷனில் கேட்டால் அதை கொடுக்கலைன்னா இட் வயலேட் இந்த டிடென்ஷன் ஆர்டர்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து 1999 டிசைட் பண்ணியிருப்பாங்க டீட்டெயில் ஆர்டர். அப்போ கவர்மெண்ட் என்ன ஒரு ஆர்குமெண்ட் வைப்பாங்கன்னா, இது எப்படி டிட்டனோவை ப்ரிஜுடியூஸ் பண்ணிருச்சுன்னு சொல்லி டிட்டனோ எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஆர்கியூ பண்ணுவாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்லும், இந்த டிட்டனோ cannot show any prejudice against the non-communication of the vernacular version. ப்ரிஜுடியூஸை ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நான் சப்ளை which violate article 22 subclass 5, how he can submit effective representation without knowing the content in that particular document சொல்லி சுப்ரீம் கோர்ட் டிசைட் பண்ணியிருப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, சப்ளை ஆஃப் இல்லிஜிபிள் பிளர்டு டாக்குமெண்ட், அதில் வந்து சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிளர்டு இல்லிஜிபிள் டாக்குமெண்ட் வந்து அது டாக்குமெண்ட்டை வந்து கம்யூனிகேட் பண்ணதாகவே வந்து அர்த்தம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நிறையா ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ரீசெண்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 2022 லவ்யூலா சுப்ரீம் கோர்ட் 862, இப்போ 2023 ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியம் ஜே பெஞ்ச் சுப்ரீம் கோர்ட்டு அதே பாயிண்டில் டிசைட் பண்ணியிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா, இன்னொன்று டிடென்ஷன் ஆர்டர் வந்து போட்டு ஒரு 12 daysக்குள்ளே ஆக்ட் 14 ஆஃப் 1982 பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் டிடென்ஷன் ஆர்டர் போடுவார். 12 days வரைக்கும் அவர் அந்த டிடென்ஷன் ஆர்டருக்கு வந்து அவர் வந்து அந்த ஆர்டரை வந்து ரிவோக் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம். அல்லது அந்த 12 daysக்குள்ளே ஒரு ஹீ பிளேஸ் ஆல் டாக்குமெண்ட் பிஃபோர் த கவர்மெண்ட் ஃபார் பாசிங் அப்ரூவல் ஆர்டர். கவர்மெண்ட் வந்து 12 daysக்குள்ளே ஒரு அப்ரூவல் ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. அந்த அப்ரூவல் ஆர்டர் பாஸ் பண்ணால் தான்
அந்த அப்ரூவல் ஆர்டர் வந்து 3 months வரைக்கும் வேலிடாக இருக்கும். அந்த 3 monthsக்குள்ளே டிட்டனுவை வந்து அட்வைசரி போர்டு முன்னாடி ப்ளேஸ் பண்ணுவாங்க. வித்தின் 3 weeksக்குள்ளே அட்வைசரி போர்டு முன்னாடி பேப்பர்ஸ் ப்ளேஸ் பண்ணுவாங்க. 7 weeksக்குள்ளே டிட்டனுவை அட்வைசரி போர்டு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அட்வைசரி போர்டு அவங்க டிட்டனுவையும் அவங்க கூட உள்ளவங்களையும் ஹியர் பண்ணிவிட்டு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டுக்கு. கவர்மெண்ட் 90 daysக்குள்ளே டிட்டென்ஷன் ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. இதுதான் அந்த ப்ரொசீஜர். இப்போ பார்த்தீங்கன்னா டிட்டெய்னிங் அத்தாரிட்டி அந்த டாக்குமெண்ட்டை வந்து அவங்க கவர்மெண்ட்டுக்கு வந்து 12 daysக்குள்ளே அனுப்பலை, இல்லை பிளேட்டடாக அனுப்புகிறாருன்னா விச் வயலேட். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 2018-9 ACC 562ல் இந்த செக்ஷன் 3 subclass 3 Act 14ல் 4th withங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. டிட்டெய்னிங் அத்தாரிட்டி ஷால் கம்யூனிகேட் த கிரவுண்ட்ஸ் 4th withங்கிற வார்த்தை வரும். இந்த கேஸில் 6வது நாள் வந்து டிட்டெய்னிங் அத்தாரிட்டி வந்து கவர்மெண்ட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க. அது வந்து வயலேட்னு சொல்லுவாங்க. 4th withனா உடனே அனுப்பணும், நீங்கள் லேட்டாக அனுப்புனதுனால டிடென்ஷன் ஆர்டர் கோஸ்ன்னு இப்போ பிரசன்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து டிசைட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதே போல் பார்த்தீங்கன்னா AR 1985 சுப்ரீம் கோர்ட் 764 அது வெர்பாட்டிம் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் த அஃபிடவிட் சப்மிட்டட் பை த ஸ்பான்சரிங் அத்தாரிட்டி. இப்போ நம்ம முன்னாடி பேசணும் இல்லைங்களா, ஸ்பான்சரிங் அத்தாரிட்டி வந்து ஒரு டிடென்ஷன் போடணுன்னா அவர் ஒரு அஃபிடவிட் வந்து ரெடி பண்ணுவார். அஃபிடவிட் ரெடி பண்ணி புக்லெட்லாம் வச்சு கலெக்டர்கிட்ட ப்ளேஸ் பண்ணுவார். இப்போ கலெக்டர் வந்து அவர் மைண்டை அப்ளை பண்ணி அதை கோத்ரூ பண்ணி அவரோட ஓன் வேர்ட்ஸில் அந்த டிடென்ஷன் ஆர்டர் கிரவுண்ட்ஸை வந்து எழுதணும். சில நேரங்களில் என்ன இருக்குன்னா அதை அப்படியே வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க, வெறும் இப்போ நேம் மட்டும் இன்க்ளூட் பண்ணுவாங்க. அப்படி இருந்தால் அது வந்து கிளியர் கேஸ் ஆஃப் நான் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் AR 1985 சுப்ரீம் கோர்ட்டில் டிசைட் பண்ணாங்க. பேஜ் 764. இந்த பாயிண்டில் நிறையா ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எக்ஸ்ட்ரானியஸ் மெட்டீரியல்ஸ், இந்த எக்ஸ்ட்ரானியஸ் மெட்டீரியல்ஸுங்கிற பாயிண்டில் நிறையா ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது. சில நேரங்களில் என்ன கேட்டிங்கன்னா இப்போ அந்த வழக்குக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு டாக்குமெண்ட் வந்து புக்லெட்டில் இருக்கும். நம்ம புக்லெட்டை கவனமாக பார்க்கும்பொழுது வழக்குக்கு சம்மந்தமில்லாத ஆவணங்கள், தேவையில்லாத ஒரு டிஸ்கஷன்ஸ், இல்லை கிரவுண்ட்ஸுக்கும் புக்லெட்டுக்கும் வந்து மாறுபாடு வரும்பொழுது எக்ஸ்ட்ரானியஸ் மெட்டீரியல்ஸ். அப்போ ஒரு பேஜ் டாக்குமெண்ட் வந்து சம்மந்தமில்லாத வேறு வழக்கு தொடர்பான ஆவணங்கள் இருந்துச்சுன்னா அது கிளியர் கேஸ் ஆஃப் நான் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் டிசைட் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ் 1989 சுப்ரீம் கோர்ட் 1803. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு AR 1999 சுப்ரீம் கோர்ட் 2261 கம்யூனிகேஷன் ஆஃப் கிரவுண்ட்ஸ். டிட்டனோ ஆல்ரெடி ரிலீஸ்ட் ஆன் பெயில் பை த Hon'ble Sessions Court, but detaining authority did not mention about the granting of bail by the Sessions Court. He simply mentioned he is confining in prison, no bail application filed, there is possibility for coming out on bail. அப்போ the grounds affect the non-application of மைண்ட் அப்ளை பண்ணாமல் கண்ணை மூடிட்டு பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் டிசைட் பண்ணுறாங்க. அதே போல் நான் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் 1984 மெட்ராஸ் லா வீக்லி கிரிமினல் 182. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா டீடைன் இந்த சப்ஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. இப்போ சப்ஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து ஆர்டர் பாஸ் பண்ணுறாரு. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற மெட்டீரியல் ஒரு புக்லெட்டில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸை வச்சு எந்த கிளாரிஃபிகேஷனும் கேட்காம ஆர்டர் பாஸ் பண்ணுறாரு. அப்படி பாஸ் பண்ணும்போது இந்த கேஸில் மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா ஒரு கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த அக்யூஸ்டை வந்து டிட்டனோட கன்ஃபஷனை வந்து பேஸ் பண்ணி அவரே அக்செப்ட் பண்ணியிருக்காரு அது அப்படின்னு சொல்லி அந்த டிடென்ஷன் ஆர்டர் சப்ஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து டிடைனிங் அத்தாரிட்டி அரைவ் பண்ணுறாரு. அப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா செக்ஷன் 25 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் நம்ம கன்ஃபஷனை வந்து நம்ம ஏற்றுக்கிறது கிடையாது, ரெக்கவரி தவிர மற்ற ஃபேக்சுவல் ஆஸ்பெக்டில் நம்ம ஏற்றுக்கிற மாட்டோம். அப்போ இட் அப்ளைஸ் டு ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். டிடென்ஷன் ஆர்டர் பேஸ்டு ஆன் த பேசிஸ் கன்ஃபஷன் இட் வயலேட் இட்ஸ் எ கிளியர் கேஸ் ஆஃப் நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கம்யூனிகேஷன் ஆஃப் கிரவுண்ட்ஸ் அப்படிங்கிறதுல இதே போல் எத்தனையோ ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த பாயிண்ட்ஸை வச்சுட்டு நம்ம வந்து இப்போ மூவ் பண்ணலாம். அடுத்து ஒரு முக்கியமாக அதிகமாக பாயிண்ட்ஸில் HCP அளவாகுது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட். நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட்ங்கிற பார்ட்டில் தான் நிறையா ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் வந்து நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயும் சுப்ரீம் கோர்ட்லேயும் அளவாகும். நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது. ரொம்ப சுருக்கமாக சொல்லலான்னு நினைக்கிறேன். அந்த நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்டில் ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு சாலிட்டரி கேஸ் நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் சர்வீஸ்லாலாம் நிறையா பண்ணியிருப்பீங்க. சர்வீஸ்லாலேயும் அந்த நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் பார்ட் வரும். நம்ம
என்னென்னா ஒரு டிடென்ஷன் ஆர்டர் வந்து ஏன் கோர்ட் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, இப்போ ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் வந்து லிபரலாக டிடென்டிவ் சைடு இருக்காங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் தராமல் ஒரு டீட்டெயிலிங் எடுத்துகிட்டு அந்த பேசிஸ் ஆஃப் டாக்குமெண்ட் வந்து அவரோட பர்சனல் லிபர்ட்டியை வந்து எடுக்கிறாங்க. ஃபார் த பீரியட் ஆஃப் 1 year மேக்ஸிமம் வந்து அவர் எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் வைக்கலான்னு சொல்கிறாங்க. அதனால தான் கோர்ட் வந்து ரொம்ப வெரி வெரி சீரியஸ் ரிலேட்டிவ் டு பிகாஸ் இட் இன்வால்வ்ஸ் த வயலேஷன் ஆஃப் பர்சனல் லிபர்ட்டி. அப்போ வந்து வித் டியூ அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் ஒன்லி த டிடென்ஷன் ஆர்டர்ஸ் ஆல் பி பாஸ். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு சில உதாரணங்களை மட்டும் சொல்கிறேன். நம்ம அந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிடென்ஷனை படிக்கும்போதே இந்த பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஆல்மோஸ்ட் இந்த பாயிண்ட்ஸ் நிறையா புக்கில் இருக்கும். இருக்கிறது ஒரு கேஸ் தான் இருக்கும். அவர் வந்து சாலிட்டரி கேஸ், ஒரே ஒரு கேஸ், அந்த 302 கேஸில் அவரை ரிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் டிடெய்னிங் அத்தாரிட்டி என்ன எழுதியிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா, இன்வால்வ் இன் த கிரவுண்ட் கேஸ் இஃப் ஹீ ரிலீஸ்ட் ஆன் பெயில் ஹீ வில் இன்டல்ஜ் இன் சச் ப்ரிஜுடிஷியல் ஆக்டிவிட்டீஸ் இன் ஃபியூச்சர். ஒரு வெளியே வந்தால் இதே போன்ற செயலில் தொடர்ச்சியாக ஈடுபடுவார். அதை தடுப்பதற்காக நாங்கள் டிடென்ஷன் ஆர்டர் போடுறோம்னு சொல்கிறாங்க. சரி, அதை சப்போர்ட் பண்ணுறது மாதிரி ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் வந்து புக்லெட்டில் இருக்கான்னு நம்ம கொஞ்சம் தேடி பார்க்கலாம். அவர் சொன்ன அந்த சப்ஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷனை சப்போர்ட் பண்ணுற மாதிரி மெட்டீரியல் இல்லைன்னா அது வந்து கிளியர் கேஸ் ஆஃப் நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் சுப்ரீம் கோர்ட் டிசைட் பண்ணியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ மோர் தென் 1 கேஸில் வந்து டிடென்டிவ் ரிமாண்டில் இருப்பார். கிரவுண்ட் கேஸ் ஒரு 2-3 கேஸில் ஒரே நேரத்தில் ரிமாண்ட் பண்ணுவாங்க. ஆனால் சப்ஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன போடுவாங்கன்னா பாசிபிலிட்டி ஃபார் கம்மிங் அவுட் ஆன் பெயில் இன் த கிரவுண்ட் கேஸ். இந்த அட்வர்ஸ் கேஸை பற்றி சத்தமே இருக்காது. இந்த பேரா 5ல் முன்னாடி நேரேட் பண்ணியிருப்பாங்க. இந்த பேரா 5ல் அவர் பெயில் ஃபைல் பண்ணியிருக்காரா, பண்ணலையா, பண்ணுனா வெளியே வருவாரா, எதுவுமே இருக்காது. அப்போ என்னென்னா ஈவன் கிரவுண்ட் கோர்ஸில் நம்மளுக்கு பெயில் கிடச்சா கூட அட்வர்ஸ் கேஸில் பெயில் கிடச்சி சுருட்டி நிப்பாட்டாமல் நம்ம வெளியே வர முடியாது. அப்போ அதை வந்து கன்சிடர் பண்ணல. அது வந்து நான் அப்ளிகேஷன் நம்ம நிறைய கேஸில் இருக்கும். அதுக்கு தான் என்னென்னு கேட்டிங்கன்னா டிடென்ஷன் ஆர்டர் வந்து ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி கோர்ட்டில் வந்து நம்மளுக்கு 1 நிமிஷம் தான், எவ்வளவு அதிகமாக நம்ம வந்து நம்ம தயார் பண்ணுறதுக்கு கூடுதலான நேரம் எடுத்துக்கிறோமோ அவ்வளவு குறைவான நேரம் தான் வந்து உங்களுக்கு கோர்ட்டில் வந்து செலவாகும். நம்ம தயார் பண்ணுவதற்கு கூடுதலான நேரத்தை எடுத்துக்கணும். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா டிடென்யூட்டை வந்து ப்ரிசனில் போய் நம்ம இன்டர்வியூ பண்ணி அவங்ககிட்ட பேசணும். அவங்ககிட்ட தெரிஞ்ச நிறையா ஸ்பெஷல் ஃபேக்ட் இருக்கும். ஏன்னா அவங்கள வந்து வழக்கு போகிறதுக்கு 2 நாள் முன்னாடியே கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஸ்டேஷனில் அவர் கஸ்டடியில் இருக்கும்போது அந்த ஒரு வழிப்பறி வழக்கு ஃபைல் பண்ணியிருப்பாங்க. அவங்க அம்மாவோ அப்பாவோ ஒரு ரெப்ரசன்டேஷன் வந்து அனுப்பியிருப்பாங்க. இல்லீகல் கஸ்டடி பற்றி ஒரு ரெப்ரசன்டேஷன் அனுப்பியிருக்கலாம். அது நம்ம அந்த டிடென்யூவை பார்த்து இன்டர்வியூ பண்ணால் தான் அவங்க எப்போ கஸ்டடி எடுத்தாங்க, ப்ரீ டிடென்ஷன் ரெப்ரசன்டேஷனை பற்றி நம்மளுக்கு தெரியும். வெறும் புக்கு பார்க்கும்போது தெரியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அவரை பார்த்து பேசினா தான் எத்தனை கேஸில் உங்களை ரிமாண்ட் பண்ணாங்க, ரிமாண்ட் கார்டு ஜெயிலில் வச்சுருப்பார். அதில் தெரியும் எந்தெந்த கேஸு, எந்தெந்த போலீஸ் ஸ்டேஷன், ப்ரொவிஷன் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த கேஸை வந்து புக்லெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகலைன்னா அது வந்து நான் அப்ளிகேஷன் நம்ம கிரவுண்ட்ஸில் கேட்கலாம், நம்ம ரெப்ரசன்டேஷனில் அதை தாங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா பெயில் அப்ளிகேஷன் பெண்டிங். பொதுவாக ஆனால் டீட்டெயிலிங் அத்தாரிட்டி என்ன சொல்லுவார்னு கேட்டிங்கன்னா பெயில் பெண்டிங்கில் இருக்கும். அடுத்த வரியிலே சொல்லுவார், இவர் பிணை மனு மற்றொரு பிணை மனு இதே நீதிமன்றத்திலோ அல்லது உயர்நீதிமன்றத்திலோ பிணை மனு தாக்கல் செஞ்சு வெளியே வரலான்னு சொல்லுவார். எப்படி ஆல்ரெடி ஒரு பெயில் பெட்டிஷன் பெண்டிங் இருக்குது, இவர் எதுக்கு இன்னொரு பெயில் பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணணும்? அப்போ நம்ம மேம்போக்காக பார்க்கும்போது அது கொஞ்சம் பெருசாக தெரியும். ஆனால் கோர்ட் வந்து அது வந்து வயலேஷன் ஆஃப் பர்சனல் லிபர்ட்டி, இது நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் விச் வயலேட் த டிடென்ஷன் ஆர்டர்னு சொல்லி ஆல்மோஸ்ட் 2008 இப்போ வரைக்கும் இந்த பாயிண்டில் ஒரு 500 ஜட்ஜ்மெண்ட் வந்து இருக்கும். இதை நம்ம பார்க்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சா கேஸ் நம்மளுக்கு தெரியும். கமர்ஷியல் குவான்டிட்டி மோர் தென் 20 kg கமர்ஷியல் குவான்டிட்டியில் இப்போ பிடிச்சோன்னா 2 மாதத்தில் குண்டாசு போடுவாங்க. பெயில் அப்ளிகேஷன் டிஸ்மிஸ் ஆகிருக்கும், இல்லைனா நாட் ஃபைல்டாக இருக்கும். இப்போ கோர்ட் என்ன வியூ எடுக்கிறாங்கன்னா தெர் இஸ் எ பார் அண்டர் செக்ஷன் 37 ஆஃப் த NDPS ஆக்ட் ஃபார் கிராண்டிங் பெயில். அப்போ இவங்க பெயில் 2 மாதத்தில் பெயிலில் வர எப்படி வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் எப்படி டிசைட் பண்ணுறீங்க? அது வந்து கிளியர் கேஸ் ஆஃப் நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட்னு சொல்லியிருக்காங்க. HCP நம்பர் 1354 ஆஃப் 2022 ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கேசஸ் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வழக்கு மட்டும் இருக்கும். ஆனால் கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிடென்ஷனில் என்ன சொல்லுவாங்கன்னா இவர் தொடர்ச்சியாக இதை போன்ற குற்றச்செயல்களை பொதுமக்களுக்கு இடைஞ்சல் விளைவிக்கும் வகையில் செஞ்சு வருகிறாருன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபார்மேட்டு ஒரு கேஸில் அவங்க அப்படி அடிச்சிருப்பாங்க, அடுத்து அந்த கேஸில் அடிப்பாங்க. ஒரே கேஸில் 4 கோ-அக்யூஸ்ட் இருப்பாங்க, ஒரே கிரைம் நம்பரில் 4 அக்யூஸ்ட். இவங்க கட் அண்ட் பேஸ்ட் தான் பண்ணுவாங்க. A1க்கு ப்ரீவியஸ் கேஸ் இருந்திருக்கும், A2க்கு மாற்றும் போது A1க்கு ப்ரீவியஸ் கேஸ் இருக்கிற மாதிரி இவருக்கு இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க. அதேமாதிரி பேர் மாறிடும். ஒரே நேரத்தில் 4 கோ-அக்யூஸ்டுக்கு அவங்க டிடென்ஷன் ஆர்டர் ரெடி பண்ணும்போது நம்ம ஆஃபீஸில் டைப் பண்ணும்போது தப்பு வர மாதிரி தான் அந்த நேம் வந்து இங்கே எங்கேயாச்சும் வந்துடும், அந்த கோ-அக்யூஸ்டோட நேம்.
ஸோ நம்ம கொஞ்சம் கவனமாக படிக்கும்போது அந்த மாதிரி பாயிண்ட்டை பார்க்கலாம். சின்ன டைப்போகிராஃபிக்கல் எரராக இருந்தால் கூட கோர்ட் வந்து அது நான் அப்ளிகேஷனை மைண்டாக பார்ப்பாங்க. ஏன்னு கேட்டால் விச் வயலேட் பப்ளிக் பர்சனல் லிபர்ட்டி. அதே போல் பார்த்தீங்கன்னா சந்திரா 2010 SEC ஆன்லைன் மெட்ராஸ் 1254 அதில் என்ன சொல்கிறாங்கன்னா பிக் அண்ட் சூஸ். இப்போ ஒரே கிரைம் நம்பரில் ஒரு 5 அக்யூஸ் இருப்பாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா A1 to A4 விட்டுட்டு A5க்கு ப்ரீவியஸ் கேஸே இருக்காது. அவர் மேலே டிடென்ஷன் ஆர்டர் போடுவாங்க, மற்றவங்க மேலே ப்ரீவியஸ் கேஸ் இருக்கும், அவங்கள விட்டுருவாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன ஹைகோர்ட் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் 2010 என்ன சொல்கிறாங்கன்னா விச் இஸ் கிளியர் கேஸ் ஆஃப் வயலேஷன் ஆஃப் ஆர்டிகல் 14 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஏன்னா ஆர்டிகல் 14 நம்ம மேண்டமஸில் வந்து பேசுவோம், சர்சராரியில் பேசுவோம், டிடென்ஷன் ஆர்டரில் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி சரி, இப்போ அதுக்காக யார் தனியாக ஒருத்தர் மேலே மட்டும் ஃபைல் பண்ணணும்னு கூடாதுன்னு கிடையாது. ரீசன் சஃபிஷியன்ட் ரீசன்ஸ் ஆல் பி மென்ஷன் இன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிடென்ஷன். ஏன் இவர் மேலே மட்டும் ஃபைல் பண்ணுறோன்னு சொல்லி ரீசன் வந்து சொல்லலைன்னா விச் அஃபெக்ட் ஆர்டிகல் 14 சொல்லி டிசைட் பண்ணியிருக்காங்க. அதை ஜஸ்டிஸ் கல்யாண சுந்தரம் ஆனரபிள் ஜஸ்டிஸ் வந்து அதை ஃபாலோ பண்ணாங்க. அதே போல் அடுத்து வந்து ரெப்ரசன்டேஷன், மூணாவது ரெப்ரசன்டேஷன். இந்த ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா அந்த என்டையர் கேஸும் பேஸ்டு ஆன் த ரெப்ரசன்டேஷன் தாங்க. HCPனாலே அது வந்து ரெப்ரசன்டேஷன் தான். ஒரு ரெப்ரசன்டேஷன் ரெடி பண்ணும் பொழுது தான் வந்து நம்ம வழக்கு வந்து தயார் பண்ணுறதே வந்து அதுதான். ஒரு கட்டடத்துக்கு வந்து பேஸ்மெண்ட் மாதிரி அந்த ரெப்ரசன்டேஷன். இப்போ ரெப்ரசன்டேஷன் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சுப்ரீம் கோர்ட்டு ராஜமால் கேஸில் 4 days டிலே ஃபார் கன்சிடரிங் த ரெப்ரசன்டேஷன் விசியேட்னு சொல்லுவாங்க. அதில் ரீசன் கேட்பாங்க, மினிஸ்டர் வந்து டூரில் இருந்தார், அதனால் 4 நாள் அவர்கிட்ட பேப்பரை ப்ளேஸ் பண்ண முடியலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்கிற மாட்டாங்க, அதை பேஸ் பண்ணி குவாஸ் பண்ணுவாங்க. சுமையா அப்படிங்கிற கேஸில் நம்ம ஹைகோர்ட்டு மதுரை ஹைகோர்ட் வந்து 3 days டிலே ஃபேட்டல்னு சொல்லியிருக்காங்க. சில கேஸில் வந்து ஒரு டிவிஷன் பெஞ்ச் மதுரையில் 1 day டிலே கூட ஃபேட்டல்னு சொல்லி அலோவ் பண்ணாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் திரும்ப என்ன சொல்கிறாங்கன்னா டிலே ரெப்ரசன்டேஷன் கன்சிடர் பண்ணும்போது டேஸ் மே பி டிஃபர். ஆனால் ஏன் தாமதமாக கன்சிடர் பண்ணாங்க, ரீசன்ஸ் ஆல் பி மென்ஷன். இப்போ போன டிவிஷன் பெஞ்ச் வந்து டைரக்ட் பண்ணி அந்த ஃபார்மேட்டே வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க. எந்தெந்த ஏன் டிலே ஸ்பெசிஃபிக்காக எந்தெந்த அந்த ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவோம், அவர் கலெக்டருக்கு ரெஃபர் பண்ணி கலெக்டர் இன்ஸ்பெக்டர்கிட்ட ரிப்போர்ட் வாங்கி மறுபடியும் இன்ஸ்பெக்டர் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி கவர்மெண்ட்டில் அண்டர் செக்ரட்டரி டெப்டி செக்ரட்டரி ஹேண்டில் பண்ணி கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணி மினிஸ்ட்ரிக்கு போகும், இத்தனை டேபிளுக்கு போகும். ஏதாச்சும் ஒரு டேபிளில் அந்த பேப்பர் இருந்தால் கூட அது வந்து இப்போ டிலே ஃபேட்டல்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி விசஸ் ஸ்டேட் 2006 1 MLJ கிரிமினல் 628 ஃபாலோடு பை அவர் 2023 2 தமிழ்நாடு லா TNLJ பேஜ் 11 ராஜா கேஸ். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம பார்த்தோம் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு 12 நாள் வரைக்கும் அதிகாரம் இருக்குது. 12 நாள் கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் ஆர்டர் பாஸ் பண்ணுறது வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இந்த ரெப்ரசன்டேஷனை கன்சிடர் பண்ணலாம். இப்போ 12 நாளுக்கு முன்னாடி ரெப்ரசன்டேஷன் ரிசீவ் பண்ணி அது 12 நாள் கழித்து அந்த ரெப்ரசன்டேஷனை அவர் கன்சிடர் பண்ண முடியுமானா ராஜேஸ்வரி கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா டிட்டெய்னிங் அத்தாரிட்டி பிகம் ஃபங்கஸ் அஃபிசியோ ஒன்ஸ் கவர்மெண்ட் பாஸ்டு அப்ரூவல் ஆர்டர் இந்த டிட்டெய்னிங் அத்தாரிட்டி ஹவ் நோ பவர் டு கன்சிடர் த ரெப்ரசன்டேட்டிவ் ஹவ் டு ஃபார்வர்ட் த சேம் டு த கவர்மெண்ட் சொல்கிறாங்க. அப்படி பண்ணலைன்னா வயலேட். நம்ம பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேஷன் வந்து புக்லெட் லேட்டாக கொடுப்பாங்க. நம்ம ரெடி பண்ணி டிட்டெய்னிங் அத்தாரிட்டி அனுப்பக்கூடிய பெரும்பாலான ரெப்ரசன்டேஷன்ஸ் வந்து ஆஃப்டர் 12 days தான் கன்சிடர் பண்ணுவாங்க. எக்ஸப்ட் சம் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸ், நிறைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸில் வந்து பிளேட்டடாக கன்சிடர் பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம என்னென்னா கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். இப்போ கிளைண்ட்டை பேசி ப்ரிசனில் பார்த்தோ ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டை கேட்டோ ரிஜெக்ஷன் ஆர்டரை வாங்கி வித் கவர் சீல் எல்லாம் வச்சு நம்ம ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா அது வந்து நம்மளுக்கு தெரியும் அந்த பாயிண்ட்டு. ஏன்னா கவுண்டர் அஃபிடவிட்டில் அவங்க வேறு மாதிரி இட் கன்சிடர்டு ப்ராப்பர்லி வித்தின் டைம் அவ்வளோதான் இருக்கும் கவுண்டர் அஃபிடவிட்டில். நம்ம கிளைண்ட்டை பார்த்து அந்த பேப்பர்ஸ் வாங்கி பார்க்கும்போது தான் அது என்றைக்கு டிசைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். அப்ரூவல் ஆர்டரையும் அதையும் வந்து ஏன்னா ப்ரிசனில் பார்த்தீங்கன்னா ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் சம்மந்தமாக எல்லா ஆர்டரும் இமிடியேட்டாக வந்து டிட்டனுக்கு கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டிடென்ஷன் ஆர்டர், கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிடென்ஷன் புக்லெட், இந்த 12 நாளில் போடுற அப்ரூவல் ஆர்டர், அட்வைசரி போர்டு ஹியரிங்க்கு வந்து அவருக்கு தர லெட்டர், கன்ஃபர்மேஷன் ஆர்டர் எல்லாமே வந்து அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. எந்த டேட்டில் கம்யூனிகேட் பண்ணாங்கங்கிறது முதற்கொண்டு எழுதி வந்து சைன் வாங்கிக்கிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த சுப்ரீம் கோர்ட் 1995 4 SCC பேஜ் 51 கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட்டு, அதை பேஸ் பண்ணி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தாய் அப்படிங்கிற கேஸில் ஏறக்குறைய ஒரே நேரத்தில் ஆல்மோஸ்ட் எல்லா கேஸையும் வந்து அலோவ் பண்ணாங்க ஒரு பெஞ்சு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ரைட் டு மேக் ரெப்ரசன்டேஷன் டு த டிட்டெய்னிங் அத்தாரிட்டி நாட் மென்ஷன். உங்களுக்கு தெரியும் இப்போ நம்மளுக்கு வந்து கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிடென்ஷனில்
அந்த அத்தாரிட்டி சொல்லணும் நம்ம யாராக இருக்குது ரெப்ரசன்டேஷன் அனுப்பலாம் அப்படிங்கிறத சொல்லி அந்த அட்ரஸ் முதற்கண்டு அவங்க சொல்லணும். சொன்னால் தான் டிடென்ஷன் ஆர்டர் வேலிட். நிறைய நேரங்களில் வந்து டீடைனிங் அத்தாரிட்டிக்கு நம்ம ரெப்ரசன்டேஷன் அனுப்பலாங்க அப்படிங்கிற விஷயத்தை அதில் சொல்ல மாட்டாங்க. அப்படியே சொல்லியிருந்தாலும் இந்த சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த வார்த்தை ரைட் டு மேக் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிற வார்த்தையை தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிறத வந்து சுப்ரீம் கோர்ட் டிசைட் பண்ணுறாங்க. சில நேரம் என்எஸ்ஏ கேஸ் கூட நிறைய அளவாக இருக்குது. என்எஸ்ஏ கேஸ் நாங்கள் நடத்தின வழக்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் இப்போ ஆக்ட் 14க்கும் என்எஸ்ஏ காஃபி போஸா பிளாக் மார்க்கெட்டிங் இந்த மூணுக்கும் என்ன வித்தியாசம்னா ஆல்மோஸ்ட் சேம் ப்ரொவிஷன் தான். என்எஸ்ஏ காஃபி போஸா பேர் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஒன்றும் கிடையாது. இதே பிரின்சிபல், இதே ஃபார்முலா. ஒன்றே ஒன்று மட்டும் அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அடிஷ்னலாக நம்ம ஒரு ரெப்ரசன்டேஷன் அனுப்புவோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இந்த டிடென்ஷன் ஆர்டரை ரிவோக் பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்கும். நம்ம சொன்னோம் இல்லைங்களா, 12 டேஸ்க்குள்ளே அந்த ஸ்பான்சரிங் அத்தாரிட்டி டீடைனிங் அத்தாரிட்டிக்கு ரிப்போர்ட் அனுப்பணும்னு சொல்லி. என்எஸ்ஏ காஃபி போஸால் கவர்மெண்ட் வந்து வித்தின் 7 days ஃப்ரம் த டேட் ஆஃப் அப்ரூவல் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த கேஸில் 7 days அனுப்ப மாட்டாங்க. அது கவுண்டர் அஃபிடவிட்டில் வந்துடும். அது நம்மளுக்கு என்எஸ்ஏ போட்டால் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிற வேண்டியதான், அந்த பாயிண்ட் இருக்குன்னு சொல்லி. அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த ரைட் டு மேக் ரெப்ரசன்டேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நிறைய கேஸில் வந்து ரைட் டு மேக் ரெப்ரசன்டேஷன் கலெக்டர் கவர்மெண்ட்டுக்கு போர்டுக்கு சொல்லுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்காது. இஃப் ஹி விசஸ் டு மேக் ரெப்ரசன்டேஷன் இருக்கும். நம்ம மேம்போக்காக பார்க்கும்போது ரைட் டு மேக் ரெப்ரசன்டேஷனுங்கிற வார்த்தையும் விஷ் டு மேக் ரெப்ரசன்டேஷன் ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் கூட நிறையா ஜட்ஜ்மெண்ட்ஸில் விஷ் டு மேக்குங்க இருக்கும், ரைட் டு மேக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. வயலேட் டிடென்ஷன் ஆர்டர்னு சொல்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேஷன் இப்போ வந்து சரிங்க சார், இப்போ ஃபஸ்ட்டு ரெப்ரசன்டேஷன் நம்மளுக்கு தெரியும். நிறைய நேரத்தில் நம்ம ட்ரையல் கோர்ட் அட்வொகேட் வந்து பண்டல் கொடுப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ரெப்ரசன்டேஷன் அனுப்பிடுவாங்க. நம்மகிட்ட பேப்பர்ஸ் கொஞ்சம் நாள் கழிச்சு வரும், அட்வைசரி போர்டில் முடியும்னு நினச்சி வெயிட் பண்ணுவாங்க, அட்வைசரி போர்டில் முடிஞ்சிருக்காது. அப்புறம் நம்மகிட்ட கொடுப்பாங்க. அப்போ என்னங்க சார் ரெப்ரசன்டேஷன் ஒன்று தான் அனுப்பணுமா, எத்தனை அனுப்பலாமான்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈவன் எனி நம்பர் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் we can send. செகண்ட் ரெப்ரசன்டேஷன் ஆன் நியூ கிரவுண்ட்ஸ் ஆர் ஃப்ரெஷ் மெட்டீரியல்ஸ் or subsequent events for non-justify the detention order shall be considered without delay. Even second representationல டிலே இருந்தால் கூட அது ஃபேட்டல் தான். எப்போன்னு கேட்டிங்கன்னா ஸ்டீரியோ டைப்பாக இருக்கக்கூடாது. செகண்ட் ரெப்ரசன்டேஷனில் ஃபஸ்ட் ரெப்ரசன்டேஷனில் இல்லாத புது விஷயங்களை அது சொல்லியிருந்தால் அதில் டிலே வந்தால் அது ஃபேட்டல்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து 2004 SEC கிரிமினல் பேஜ் 1177 சொல்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா 2005 SEC கிரிமினல் 1616 இதை வந்து என்னென்னா ரெட்ராக்ஷன், அதாவது ஒரு நான் கன்சிடரேஷன் ஆஃப் ரெட்ராக்ஷன் ரெப்ரசன்டேஷன். இதை நம்ம ப்ரீ டிடென்ஷன் ரெப்ரசன்டேஷன் வச்சுக்கலாம். ஒரு கன்ஃபெஷன் கொடுத்துருப்போம் NDPS கேஸில், அவரை ரிமாண்ட் பண்ணோன்னு ஒரு ரெப்ரசன்டேஷன் மெரிட்டி கன்ஃபெஷன் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஸ்பான்சரிங் அத்தாரிட்டி இந்த இன்ஸ்பெக்டர் அனுப்புவாங்க. அதை வந்து டீடைனிங் அத்தாரிட்டி முன்னாடி வந்து பிளேஸ் பண்ணணும். ஸ்பான்சரிங் அத்தாரிட்டியோட ரோல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்கிட்ட இருக்கிற ஆல் டாக்குமெண்ட்ஸ் ஆல் பி பிளேஸ்டு பிஃபோர் த டீடைனிங் அத்தாரிட்டி. இந்த ரெப்ரசன்டேஷன் அவர் முன்னாடி பிளேஸ் பண்ணலைன்னா அது ஃபேட்டல்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போல் ஜி கலைச்செல்வி விசஸ் ஸ்டேட் மெட்ராஸ் மதுரை ஹைகோர்ட் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல் பெஞ்ச் ரிலேட்டிங் டு 3 judges பெஞ்ச் ரிலேட்டிங் டு ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஜி கலைச்செல்வி விசஸ் ஸ்டேட் 2007 வால்யூம் 5 CTC பேஜ் 657. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, டிலே ஃபார் கம்யூனிகேட்டிங் த ரிஜெக்ஷன் ஆர்டர் ஆல்சோ வுட் விசிட் த டிடென்ஷன் ஆர்டர்னு சொல்லுவாங்க. மற்ற எல்லாமே டிலே ஃபார் கன்சிடரிங் ரெப்ரசன்டேஷன் ஈவன் ப்ராப்பராக கன்சிடர் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பும்போது பிளேட்டடாக அனுப்புனா கூட விச் பேட்டர்னு சொல்லி ஃபுல் பெஞ்ச் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ரெப்ரசன்டேஷன் வந்து ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் தாங்க நம்ம எல்லாமே கேட்கணும். நம்ம புக்லெட்டில் படித்து பார்த்தோம் இல்லைங்களா, புக்லெட்டில் படிக்க ஒரு கேஸ் ரெடி பண்ணும்போது வெரி பேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, புக்கை நல்லா தரவாக படிக்கணும். வந்து எனக்கு நேரம் முடிய போது சீக்கிரம் முடிச்சுக்கிறேன், ரொம்ப சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். ரெடி பண்ணும்போது என்னென்னா ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிடென்ஷனை எடுத்து ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சுக்கிட்டு வரிசையாக வரியிலேருந்து படிக்கணும். டிடென்ஷன் HCP நம்பர், டிடென்ஷன் ஆர்டர் பாஸ் பண்ணும்போது ஒரு ஜிஓ ரிலை பண்ணுவாங்க. அந்த அட்வர்ஸ் கேஸில் என்னென்ன டாக்குமெண்ட்டை ரிலை பண்ணுறாங்க, போஸ்ட்மார்ட்டம், கன்ஃபெஷன், ரிமாண்டர், எத்தனாம் தேதி ப்ரொடியூஸ் பண்ணாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, எத்தனை அக்யூஸ், என்னென்ன டாக்குமெண்ட் வருதோ எல்லாம் எழுதணும். எழுதி புக்லெட்டில் என்ன இருக்குது எல்லாம் பார்க்கலாம். அந்த புக்கை என்ன தெளிவாக இருக்குது, எவ்வளவு இங்கிலீஷில் இருக்குது, எவ்வளோ எலிஜிபிளாக இருக்குது, எந்தெந்த டாக்குமெண்ட் இல்லை, அது எல்லாத்தையும் நம்ம கேட்கணும். அதே மாதிரி நம்மளோட ஸ்பெஷல் நாலேஜில் இருக்கக்கூடிய
சில டாக்குமெண்ட்ஸ் இல்லாத டாக்குமெண்ட்ஸை பற்றி கேட்கலாம், ஃபேக்சுவலாக வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் ரிப்பீட்டடாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்டு அட் த டைம் ஆஃப் பாசிங் த டிடென்ஷன் ஆர்டர் மட்டும் கிடையாது, ஒயில் கன்சிடரிங் ரெப்ரசன்டேஷன் ஆல்சோ அவர் மைண்டை அப்ளை பண்ணாமல் சிம்பிளாக வந்து ரிஜெக்ட் பண்ணால் நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு அவர்கிட்ட கன்ஃபஷனே இருக்காது புக்கில், ஆனால் வந்து ரெப்ரசன்டேஷன் பதில் எப்படி அனுப்புவான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட ஒப்புதல் வாக்குமூலத்தில் உங்கள் குற்றத்தை ஒத்துக்கிட்டீங்க, அதனால் உங்களுடைய முறையீடு நிராகரிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க. புக்கில் அங்கே பார்த்தா கன்ஃபஷனே இருக்காது. அப்போ வந்து நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் அட் த டைம் ஆஃப் கன்சிடரிங் ரெப்ரசன்டேஷன். இதேமாதிரி நிறையா விஷயங்களை வந்து நம்ம சொல்லலாம். அதே போல் இப்போ அட்வைசரி போர்டு ப்ரொசீஜரை பொறுத்தளவுக்கு என்னென்னா முக்கியமான விஷயம் வந்து அட்வைசரி போர்டு ஹியரிங் வந்து அவருக்கு சஃபிஷியன்ட் டைம் வந்து சொல்லணும்னு சொல்கிறாங்க. சில நேரத்தில் மண்டே வந்து அட்வைசரி போர்டு இருக்கும், வியாழக்கிழமை தான் அவங்களுக்கு லெட்டரே வரும், திங்கக்கிழமை போர்டு இருக்குன்னு சொல்லி. ஏன்னா ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கம்யூனிகேட் பண்ணி அவங்களால அசிஸ்டன்ஸ் வாங்க முடியாது. அப்படி செஞ்சால் அது வயலேஷன் சொல்கிறாங்க. நிறையா ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. 2002 1 CTC 477 அதுலேருந்து இப்போ ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் இருக்குது. அதே போல் 2008 12 SEC 792 என்ன சொல்கிறாங்கன்னா, அட்வொகேட் அசிஸ்டன்ஸை வந்து அட்வைசரி போர்டு முன்னாடி வாங்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின். ஏகே ராய் கான்ஸ்டியூஷன் பெஞ்சில் இருந்து இப்போ வரைக்கும் கன்சிடர் பண்ணுறாங்க. 2008 ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈவன் தோ அந்த ஆக்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அட்வொகேட் ரைட் டு ரெப்ரசன்ட் பை அட்வொகேட் வந்து இட்ஸ் நாட் அ ரைட்ஸுங்கிறது வந்து பேசிக் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈவன் தோ அப்படி இருந்தால் கூட ஒரு டிட்டனும் ஒரு ரெக்வெஸ்ட்டு கேட்டால் இட்ஸ் ஆல் பி கன்சிடர், இல்லை முடியாது, ஏன் ரீசன் வந்து சொல்லணும், மேயர் டினைல் இந்த உங்களுக்கு லீகலாக இந்த செக்ஷனில் பார் இருக்குன்னு மட்டும் சொல்லக்கூடாது, ரீசன் சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா டிடென்ஷன் ஆர்டர் வந்து விசியேட்டட்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் டிசைட் பண்ணியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அட்வைசரி போர்டு வந்து இப்போ கோ அக்யூஸ்டுக்கு வந்து அட்வைசரி போர்டில் குவாஸ் ஆகுது, இந்த டிட்டனுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணும்போது அவர் சொல்லணும், 4 அக்யூஸ்டு 2 பேர்த்துக்கு அட்வைசரி போர்டு ரெக்கமெண்ட் பண்ணி குவாஸ் பண்ண சொல்லிச்சு, உங்களுக்கு நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறோம், உங்கள் கேஸ் வேறு ஃபேக்ட்ஸில் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதை பற்றியே நேரேஷன் இல்லாமல் இருந்தால் டிடென்ஷன் ஆர்டர் பேடுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் ஆஃப் த டிட்டனு மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஒவ்வொரு லைனில் சொல்லிடுறேன், ஏன்னா ரைட்ஸ் ஆஃப் த டிட்டனு வந்து ரொம்ப முக்கியம். காம்பன்சேஷன், ரைட் டு சீக் காம்பன்சேஷன் ஃபார் த டிடென்ஷன் ஆர்டர். என் செங்கோடன் கேஸ் 2013 8 SEC பேஜ் 664 அதில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, செங்கோடன்கிறவர் ஒரு போலீஸ் அசோசியேஷன் வச்சுருப்பாங்க, அதனால் அவரை டிடென்ஷன் ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க, போர்டு வந்து குவாஸ் பண்ணும், ஹைகோர்ட்டில் காம்பன்சேஷன் கேட்பாங்க, முடியாதுன்னு சொல்லுவோம். சுப்ரீம் கோர்ட் 2 லட்ச ரூபா கொடுத்து ஜஸ்டிஸ் மகாபத்யா ஆர்டர் டீட்டெயில் ஆர்டர் 2 லட்சம் காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. இப்போ ஆனரபிள் மிஸ்டர் லார்ட்ஷிப் MS ரமேஷ் ஜே அண்ட் லார்ட்ஷிப் என் ஆனந்த் வெங்கடேஷ் ஜே வந்து டீட்டெயிலாக 25,000 காம்பன்சேஷன் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. இந்த கேஸ் சுனிதா விசஸ் அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி HCP MD நம்பர் 17110. அதில் ஃபேக்ட்ஸ் வேறு, ஒரு பொலிட்டிக்கல் கேஸ் ரோடு ரோக்கோ பண்ணதுக்காக டிடென்ஷன் ஆர்டர் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ரைட் ஆஃப் த டிட்டனும் இந்த ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இந்த பிளேஸ் ஆஃப் டிடென்ஷனை ப்ராப்பராக மென்ஷன் பண்ணணும், ஏகே ராய். அதே போல் ரைட் டு கன்ஃபைனிங் இன் எ நியர்பை பிளேஸ் ஆஃப் ஹிஸ் ஆர்டினரி ரெசிடென்ஸ், இது ஏகே ராயிலே வந்து டிசைட் பண்ணிட்டாங்க, நியர்பை சென்ட்ரல் பிரிசனில் அவரை டிடைன் பண்ணணும்னு சொல்லி. அதே மாதிரி ரைட் டு இன்டர்வியூ வித் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் அட்வொகேட்ஸ், ரைட் டு ப்ரொடியூஸ் விட்னஸ் பிஃபோர் த அட்வைசரி போர்டு ப்ரொசீஜர், right to represent before the advisory board along with friend or a relative. அப்புறம் right to file habeas corpus petition for second time subsequent HCP maintainable சொல்கிறாங்க. நம்மளுக்கெல்லாம் என்ன சந்தேகம் வரும்னா, இது ரெஜுடிகேட்டாக HCPயில் வருமா வராதாங்கிறது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து 1991 டிசைட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹைகோர்ட்டும் 1991 1 CTC 268, சுப்ரீம் கோர்ட் 2013 2 SEC 398, 2007 நம்ம மெட்ராஸ் கோர்ட் செவரல் ஜட்ஜ்மெண்ட்ஸ் தெர் இஸ் நோ ரெஜுடிகேட். ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆன் ஃப்ரெஷ் கிரவுண்ட் ஃப்ரெஷ் பாயிண்ட், ஏற்கனவே ஃபஸ்ட் HCPயில் ரைஸ் பண்ண அதே பாயிண்ட்டை சப்சிக்வெண்ட் HCPயில் நம்ம ரைஸ் பண்ண முடியாது, புது கிரவுண்ட்ஸ் வந்து நம்ம சொல்லணும்னு சொல்கிறாங்க. அதே போல் ஜூரிஸ்டிக்ஷன் ஒரு முக்கியமான கேஸ். நம்ம மதுரை ஹைகோர்ட் வந்தோடனே நம்ம ஆஃபீஸில் ஃபைல் பண்ணோம், சீனியர் அட்வொகேட்லாம் அசிஸ்ட் பண்ணி ஜஸ்டிஸ் லார்ட்ஷிப் PK மிஸ்ராஜ் டிசைட் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருச்சி பிரிசனில் வந்து நாகப்பட்டினம், பெரம்பலூர், அரியலூர் அந்த டெல்டா ரீஜனில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் திருச்சி பிரிசனில் வைப்பாங்க. இப்போ பெரம்பலூர் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன்,
திருச்சி நம்ம மதுரை ஹைகோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன் நம்ம எங்கே ஃபைல் பண்ணலாங்கிற ஒரு கொஸ்டின் வந்துச்சு. அப்போ வந்து இப்போ லார்ட்ஷிப் மதுரை ஹைகோர்ட்டில் என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, ஆர்டினரி பிளேஸ் ஆஃப் டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் ரிலேட்டிங் டு த பிரிசன், எந்த பிரிசனில் உங்களை கன்ஃபைன் பண்ணியிருக்காங்களோ அந்த ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணலாம். ஈவன் தோ டிடென்ஷன் ஆர்டர் வந்து இந்த வெளியே அவுட் சைட் ஆஃப் த டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷனாக இருந்தால் கூட ஃபைல் பண்ண. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை ஹைகோர்ட்டில் பெரம்பலூர், நாகப்பட்டினம், அரியலூர்லாம் டெய்லி நம்ம ஃபைல் பண்ணுவோம். இது 2008 2 MLJ பேஜ் 2014 அதில் டிசைட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ரைட் டு ஸ்பீடி டிஸ்போசல், அது பார்த்தீங்கன்னா சேலம் பார் அசோசியேஷன் கேஸில் 48 ஹவர்ஸில் நோட்டீஸ் கொடுக்கணும், 10 days ரிஜாயிண்டர், 15 days HCP முடிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நிறையா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸில் கவுண்டர் அஃபிடவிட் ஃபைல் பண்ணாமல் இருந்தாலும் அந்த கிரவுண்டாக வச்சு குவாஸ் பண்ணியிருக்காங்க. நிறையா ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து இருக்குது HCP பொறுத்தளவுக்கு. நிறையா ஜட்ஜ்மெண்ட்ஸ், ஏன்னா ப்ரொவிஷன் வந்து 17 செக்ஷன் தான், ஆனால் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது. இது வந்து நீதிமன்றம் உருவாக்கியதை தான் அந்த ப்ரொசீஜரில் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்போயுமே நம்ம வழக்கு ஃபைல் பண்ணும்போது இப்போ இருக்கிற அந்த பெஞ்ச் நல்லா லிபரலாக இருப்பாங்க. இந்த பெஞ்சு அலோவ் பண்ணுற பாயிண்ட்டு படித்த உடனே நம்மளுக்கு தோணும், ஆஹா இந்த நேற்று லார்ட்ஷிப் அலோவ் பண்ணாங்க, அந்த பாயிண்ட் இருக்குது, ஃபைல் பண்ணிடும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. நம்ம ரெடி பண்ணும்போது எப்போயுமே டஃபஸ்ட்டு பெஞ்ச் இருந்தால் கூட அவங்களே நம்ம கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு பாயிண்ட்ஸை வந்து நம்ம கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஜட்ஜ்மெண்ட்ஸ் பார்க்கணும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த ஜட்ஜ்மெண்ட் சொன்னதுனாலேயே இதான் லா அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஏன்னா கிரிமினல் அப்பீல் மாதிரி தான். ஒரு அப்பீலில் டிலே எஃப்ஐஆர் வந்து லேட்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் உங்களுக்கு தெரியும் 2 பக்கமும் ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். இதுலேயுமே கூட ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து அதர் சைடும் இருக்குது. இருந்தாலும் கூட நீதிமன்றம் வந்து வழக்கின் தன்மை, ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் த கேஸை வந்து வச்சு ஒரு வழக்கை வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஃபேக்ட்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமானது, ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்கணும். நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் இது. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம உமன் அட்வொகேட் அசோசியேஷனில் இந்த சப்ஜெக்டில் அந்த தலைப்பில் லெக்சர் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது பெண் வழக்கறிஞர்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தெரியும், மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் சுபத்ரா தேவி மேடம் வந்து நாங்கள் என்ரோல் பண்ணுற காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா HCPயில் அவங்க அவ்வளோ வழக்குகள் வந்து ரிப்போர்ட்டட் ஜட்ஜ்மெண்ட் நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ ப்ராக்டிஸ், நிறைய ப்ராக்டிஸ், நம்மளுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. இது ஒன்றுமே கிடையாது, இதுதான் ஃபண்டமெண்டல். லைட்டாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா போதும். இந்த ஃபீல்டில் வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா எல்லா பேரும் சக்ஸஸ் பண்ணணும். இந்த ஃபீல்டில் அதிகமான வழக்குகளை ஃபைல் பண்ணுவதற்காக வாழ்த்துக்களை தெரிவித்து எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த உமன் அட்வொகேட் அசோசியேஷனுக்கு மறுபடியும் நன்றியை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். உண்மையிலேயே சார் சொன்னது போல ஆக்ட் 14 வழக்குகளை நடத்தும் கையாளும் பெண் வழக்கறிஞர்கள் விரல் விட்டு கூட என்ன அவசியமில்லாத அளவிற்கு மிக மிக குறைவுதான். ஏனென்றால் வாய்ப்புகள் அரிதாக இருந்தாலும் ஏனோ அவர்கள் அதை விரும்புவதில்லை. ஆனால் இனியொரு வாய்ப்பு வரும் வேளை ஆக்ட் 14 வழக்குகளை இலகுவாக, குறிப்பாக நுட்பத்தோடு கையாள்வதற்கான வழிமுறைகளை எடுத்துரைத்ததோடு மட்டுமல்லாமல் அனைத்து இளம் வழக்கறிஞர்களும் பயன்பெறும் வகையில் மிகவும் எளிமையாகவும் அழகாகவும் தன்னுடைய சட்ட கருத்துக்களை எடுத்து வைத்ததற்கு பெண்கள் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். I request our Chief Guest Speaker, Hon'ble Mr.Justice M.Nirmal Kumar, who is presiding over this event, to deliver the presidential address along with a lecture on the topic of Habeas Corpus, Panaromic approach. Good evening to all my brothers and sisters. First and foremost, I am happy to see that in a Women's Lawyers Association, such topic has been called for to give a lecture, which is an unique and a good initiative. And second thing is, lot of male members have participated. That is also good. And more particularly, other office bearers, other association office bearers, senior advocates, as well as the law commission member, who wants to find out what will be the mistakes we'll do, and they are doing a lot of correction works. Maybe they'll do a lot of correction works for this act also. I'm very happy to be here. First and foremost, for what reason I encourage the youngsters, first generation lawyers and ladies and everybody. For that reason is that I'm a first generation lawyer.
But for the encouragement given by my senior, but for the encouragement given by the bench, I would not have reached here. So, and I strongly believe that everybody are equally competent, everybody are equally intelligent. It is only opportunity which makes a person to evolve, grow. So if you give them the right opportunity, everybody can achieve it. It is only opportunity. Once you get a case, once you get an opportunity, once you feel that the bench is listening to you, you try to address whatever you read, and you also try to think more beyond that. Because our profession is that you always think on your foot. And whatever you read, whatever you want to address, you can also elaborate more, because you give thought, wings to your thought process, and you argue according to what the judge requests. So opportunity is very important. You should not shut the juniors, and for that case, any advocate, you should not shut them. So allow them to talk. That is the reason I normally allow others to talk, because unless you get an opportunity, you will not evolve. You cannot have that. Fear first has to go, that barrier has to be broken, and thereafter you can make your submission. For that reason I do it. And as regards my brother, they were representing, madam was saying that very quiet and polite. I would rate him along with, you have all been experienced with Justice T. Ravindran. He was almost like Justice T. Ravindran in his calmness, honesty, sincerity, hard work, and also delivery of justice. When he was EO 2, I had an opportunity to EO, Economic Offence Court 2, Egmore, Chennai. I had an opportunity to appear before him. And it was a high voltage case, but still, he was in a very cool and compassionate ground. He was listening to the case. And you cannot find, because unless you find out from the face of the judge what he is thinking, we'll put across the next question. But you cannot find it from him. He is a very cool person. He will not get agitated, but at the same time, he'll also be a very firm and determined and a relief-oriented person. Of all the things, he'll be a relief-oriented person. That assurance I've seen with him, I've experienced with him. And other things about the act, brother has clearly stated everything about it. The only thing I want to say is that this, I don't know for what, this A.K. Gopalan case is the front runner for all the cases. So unless you people read the A.K. Gopalan case, you will not be in a position to understand the Act 14 evaluation of the law. A.K. Gopalan case is prior to independence, because it came in the year 1948, it was decided. But the act that pertains to the, because earlier itself, like Gundas and other things, there was an act which was called that Madras Maintenance of Public Order Act, which in that act, the preventive detention was permitted, preventive detention was there, and A.K. Gopalan was held by preventive detention, which was decided by Justice Subbarao and Mr. Mack. And in that judgment, whatever till today what we are following, as have been already stated in A.K. Gopalan case, be it arrest, be it not arrest, be it detention, grounds of detention, immediate supply of grounds of detention, opportunity to give representation to be considered. In the meanwhile, the detention order to be considered dispassionately, independently, subjective satisfaction, without delay, everything has to be conducted, and the process of advisory board. Everything has been already there in the A.K. Gopalan case, in the prior to independence. That is the foundation. That A.K. Gopalan case, as in fact, after that only Constitution came. Constitution, Article 21 and 22. 22 is for the fundamental right, Part 3 of the Constitution, which never can be disturbed, or it cannot be put in abeyance. That Part 3 of the Constitution is the heart and lung and for the entire soul of the Constitution. And it gives the right for everybody. So Part 3 of the Constitution, Article 21, 22. 22, 1 and 2 will say about, a friend has already stated about for Article 1 and 2. 1 is about for the arrest, and 2 is about intimating within 24 hours. And the important thing is Article 22.3, which states that 1 and 2 will not be applicable for the preventive detentions and for aliens and enemies. So
You cannot say that, you cannot straight away come and make a point in the HCP stating that my arrest has not been intimated, though we were encouraging at SMS and the arrest intimation. That they were saying that my arrest of the detainee has not been intimated. The relatives have not been intimated. So this violates my right. That cannot be a ground because Article 22(3) states that Article 22(1) and 2 will not be applicable for preventive detention. Then how you make out a case? Then you have to make out a case by stating that my right under Article 22(5) has been affected because of non-furnishing of these particulars. My right of making effective representation for what purpose I have been arrested, not that the issuance of the arrest intimation. You have to say that why you are arrested, which has not been, since it has not been disclosed to me, it has not been stated to me, I have lost the valuable right of making an effective representation. This effective representation is the fundamental basis, which is actually the representation is the skeleton of your case. As he said, it's a foundation, it's a skeleton of the case. Once you make the representation, with that you all wound up your case and make out the case. That is the basis and the formulation of a case. So Article 22(5), you have to say that Article 22(5) is affected. For that reason, it has not been given, so it affects my right. So not bearing by saying that arrest intimation not properly intimated, SMS, I don't know, that will not hold good, because that there have been a divergent view also. And so now it has to be decided later. So this is the formation of your rights. As far as A.K. Gopalan case, Subbarao would say that HCP is a high prerogative writ. High prerogative writ which has to be given preferences and which has to be heard well before the other cases are heard. Other cases you can push it aside, but deciding and considering the habeas corpus petition would be the prime and important factor which has to be given preference, first preference, and you have to hear. If you all had gone to the trial courts and criminal courts, you would have seen that in sessions courts there will be both criminal and civil cases, but immediately after the calling work, criminal cases will be called for trial. You might all think that because of the accused are brought or for the criminal cases are taken. It's not that. Criminal cases has to be given priority. That reason, because a person's liberty, a life is considered. Life and liberty is the paramount consideration for anybody's. So for that reason only, criminal cases are given. Likewise, HCP are given much more importance, because we all know that by detaining a detainee, it is not a punishment, it is not a punitive, it is only a preventive. And you first and foremost is that the court, as well as you also have to think that it is not a punishment, it is only a preventive action which has been taken. A person is put behind the bar without any trial, without giving, because all the basic fundamentals are nobody cannot be punished without being here given an opportunity. In preventive detention, a person is been detained without giving an opportunity. Thereafter, you give an opportunity. That is the second issue. Prior to it, you don't give and you have been detained. So without a trial, you're putting a person inside the bar, he must be given priority performance in hearing him. For that reason only, this high prerogative writ has been stated. You all please go through A.K. Gopalan case, you will all find it. And with regard to law and order and public order, that the public order will be the fundamental and main connotation of the word. A society, public order, where the public sense is affected, the normal life, the equilibrium has been deflected, then the public order is affected. That has been decided in Ram Manohar Lohia case, which is a 1961 case, which is an important case. These two cases will it will be the Bible for you as far as HCP is concerned. And thereafter, the other cases and all, even till today, Ram Manohar Lohia case is followed for whether to find it that whether it is law and order or public order, and how public order consciences have been disturbed, and how it affects the society, and for what reason, and what are the considerations to be done. So these are the basic cases. And Bainik case, latest Bainik case would state about the live and proximate. Live and proximate, there might be a delay, but the delay has to be explained. Live and proximate in the sense of a person is inside, because they, in fact, in the detention order, the main classification, what they do is, a person
who is already in prison, for what reason is again a detention order has been passed. For that there must be a justification, there must be a reason to be given. Passing a detention order and thereafter taking a person into custody, that is a different issue. A person who is already in the prison, a detention order is passed, so that has to be looked into, and for that a justification has to be given. And the live and proximate link plays an important role. That Baini case will tell you that is all the delays are not important. Even few days delay without proper explanation. A person will be already in prison and later a detention order will be imposed on him. And why clamping an detention order when a person is, now we all come up before the court and say that 30 days delay because that is a norm which we have fixed, 30 days. In fact, we can go behind it and we can look into each of the cases and consider whether there is live and proximate link is there, whether the justification is there for clamping of the orders. This is the overall view of the Act 14. And as far as the youngsters and women lawyers, I would suggest that this is a very good field as far as the lawyers are concerned, because it's again a writ only. It's again a writ. Though it's an HCP, it's again a writ. And in these cases, most of the victims would be the parents or female members of the detainees might come for it. So they'll be easy with you to communicate, for you to file a case. And since I have been given the topic of Habeas Corpus, I can also venture into non-statutory custody cases where you all know the elopement of girls and so many things are happening nowadays. This social media is killing the society. In fact, the social media, for what purpose it has been, we have been started using it, compel the students to use it. Now, after the pandemic is over, that again the social media, this mobile phone has been, social media through mobile phone is killing the society. We could see a lot of elopements and persons who are studying first year college, second year college, and 12th students, 17 years, 16 years, in between, have all started eloping, whereby there is no compatibility. See, there must be reason for running. A classmate, yes, you have a liking to a classmate, you go along with him, there is objection, there is some reason. But nowadays we could find that there is no compatibility. And the person, the boy seems to be from a different region altogether, unknown face. Through Facebook they get into connected, and these girls elope, and due to the age and other factors they get attached to it. That is only a short-term phenomena. By the time a commitment has come, she becomes pregnant, and a lot of headache is developed, and ultimately for that she has to hang on to it. And whether the boy is good or bad, whether the family is there or not, whether it is the life she has chosen is palatable to her to continue the relationship. These things are all happening. Nowadays it has become often. For these reasons, I think the women lawyers, when you get an opportunity of getting them as a client or their parents as a client or appearing for the victims, then you will be in a better position to educate them and also explain to them the reality, and due to the age factor and misinformation, these things happen. You can ask them to realize, get back, though they would have, because once they run out, once they elope, they have a feeling that once they come into back, if they want to come back with their parents also, it will not be accepted by the parents. If the parents accept it, the society will not accept, and the surroundings people will look at it in a different way. That is the reason they are hesitant to come back. These factors and all, I think you people could be very easy to communicate to them and convince them that mistake is, error is human, blunder is also there. Sometimes you may commit some mistakes, but when you get an opportunity to reconcile and come back, I think you should come back and do it so that the fabric of the society is also maintained. And I would also request and advise all of us not to use the mobile phone once we reach home. Because I could find out once we reach home, I look at it this way, my wife looks at this, and my daughter looks at it. Same hall, same sofa we are sitting, but each one are looking on in their own world. That I think if we all have a thing, unless and until once we reach home, we'll use it only as a phone. If a phone call comes, an emergency call comes, we'll attend to it. Let us not venture into this Facebook, social media, WhatsApp and other things, at least the time when we are along with the family members and others. Because as parents and mothers, if we go home, if you, husband and wife, father and mother, they avoid that, naturally the children will not do it.
Once the father and mother, parents start to use it, the children think that it is not wrong. Because my father is doing it, my mother is doing, looking at it, why can't me? So if, as elders, if we stop that, I think to a large extent we can do it. And once the profession initial stages, maybe we will be anxiety to hear a phone call because each call might be a potential case also. That I don't deny. But once after attaining a certain position, I think you can have a fixed time. This time to this time I will not be there. And I will not be available. So to that extent you can avoid using the phone all the times. When you go home, that one thing I want to tell everybody. And as regards the other aspects, it's very encouraging and happy to see that all have joined together and having this function. And he has already briefed you everything. And these are the only aspects I want to say. And anything else, you can also always ask me some questions. If you have got any doubt, anybody wants to ask, you can ask me. Because she had already given me a deadline saying that all the women has to reach home by 7 o'clock. So you have to finish the program by 7 o'clock. That is what she asked me. And I'm happy to be here. Our approach is only that we have to listen, think, listen and deliver. And this is a good opportunity and everybody have got the potential and do it. And only thing is, once you get, suppose you get an opportunity for doing an Act 14 case, you first go through the grounds of detention and the booklet. Booklet, each page you have to have a notepad with you, inside notes pad. Each page you just scroll around and find out if there are illegible copies, or what any overwriting is there, any other aspect is there. Those things have to be decided. In fact, you taken that point, no? Today or yesterday, day before yesterday, that was a good point. He was stating about a detention order which was passed on, say, about 18th. 18th, the detention order was passed. And the sponsoring authority, the inspector had made the application on 18th. The next day, the detention authority had given it. From the booklet, he would point out that the bail order copy, please be seated. Similar bail order copy, that copy application they would have obtained on 21st, 2 days later. 2 days later. So, 2 days later, you apply a copy application and get a bail order, but in the booklet, you place it and you place a clamp order on 18th, 2 days before, which cannot be there, which shows non-application of fine. That was an innovative point, because that he could see each page and find out. Normally, we say the bail order, whether it is similar in nature and other aspects. But he went to the extent of looking at it to the point of copy application when it was got and when it was issued. To that extent. So that way you can innovatively think on all those small things. And likewise, as he said, this usually you will have difficulty when you ask for in a murder case and other things, you ask for postmortem copy in Tamil. And certain technical documents, if you ask in Tamil, it will be difficult for them to do it. And invariably, all the representation, they give scant respect and they don't attend what the position, what it has to be. In alacrity, in what position it has to be attended, it is not properly attended. That is one thing. And Act 14 is, one thing is Act 14, if you take a case, you be rest assured that you are going to get to win the case. Because HCP, not even one case is dismissed unless in extraordinary cases. There are decisions either way, in favor of the detainee, against the detainee. And normally the tendency is that because detainee without any trial has been clamped the detention order, we give a leverage and we try to do it. Only thing is, it will take 6 months. 6 months time, that is the unwritten norm what we have. The 6 months we have it, and thereafter we allow the HCP. So you can be rest assured. But only thing is, family members and others will be nagging you. What happened, HCP has come, what happened, HCP has come, when it will come. That nagness will be there, but that will be there in all the cases. So you can, HCP, rest assured, you can take that, you can win the case, and your case will be allowed. You can take and you can do the case well. And as regards the other aspects is that it will be very easy for you to, once you draft it, once you find out, there are only certain set of facts, 4 or 5 grounds, that is all, that is going to come again and again.
So that will be easy for you to do. And there is also one provision recently introduced in Act 14, that is, you might come across it, it's in section Act 15, wherein if for any exigency, if going to be a death or any calamity in the family, in case of Act 14, how to file a bail application, how to do it, then you have to make a representative, file a MP before the High Court, then you can do it. If it's going to be a Saturday, Sunday, it will be difficult. In such circumstances, the power has been given to the government itself. If such cases, if they come in emergency, if somebody detains his parents or somebody comes, there is a calamity for doing, you don't feel ignorant, or you can very well say that you can make a representation to the government, government will immediately consider through the superintendent, they give relief. These small things, because at times when some client comes and discusses with you, if you are able to give them often some small points, then they'll get impressed and cases start coming. And that it will be very easy, very easy for you to build up the career. And what else? That is all. Thanks for giving this opportunity. Thank you all. Thank you. Thank you, Lordship, for offering this really wonderful and memorable lecture by extending your valuable time in your tight and busy schedule. This is the time for honoring session. I request our librarian of WAA, Mr. G. Prabhahari, to honor our chief guest, our Hon'ble Mr.Justice M.Nirmal Kumar, with a memento. Thank you, Lordship, for accepting our honor. I request our Treasurer of WAA, Mrs. N. Juliet Lada, to honor our Hon'ble Mr.Justice Vadamalai with a special gift. Thank you, Lordship, for accepting our honor. I request our Vice President of WAA, Mrs. Maria Vinola, to honor our Speaker of the Day, Dr. Alagumani Advocate, by presenting a memento as a mark of our gratitude. Thank you, sir. I request our Hon'ble Mr.Justice M.Nirmal Kumar to present the gift to Dr. Mutthumani and Associates, who are extending their work for the systematic rearrangement of our library. I invite Mr. Muthu Guru to receive the gift. I invite Ms. S. Jayashree and I invite Ms. K. Sneha and Ms. K. Meha to receive the gifts. I invite Ms. Jayashree. I invite Ms. K. Meha. Thank you, Lordship, for presenting the certificates. I have to mention here, our respected advocate Mr. K. Samidurai sir has donated the books to be given to the law students. Please give the great applause to our ever supporting advocate Mr. K. Samidurai sir. I request our Hon'ble Mr.Justice M.Nirmal Kumar to present the books to student advocates as a token of our appreciation. I invite Ms. Ramya. I invite Ms. Muthu Sumina. I invite Ms. Sindhuja. I invite Ms. Praveena. I invite Mrs. Rakshaka to receive the gift. I invite Ms. Muthu Fatima. Thank you, Lordships, for presenting the gifts to the law students. I thank this great opportunity. இந்த வாய்ப்புகளை பிள்ளையார் சுழி போட்டு துவைக்கு வைத்ததிலிருந்து இன்று வரையிலும் நல்லதொரு வாய்ப்புகளை எனக்கு வழங்கி என்னை மெருகேற்று கொண்டிருக்கின்ற பெண்கள் வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர் ஜே ஆனந்தவள்ளி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்வின் இறுதி நிகழ்வாக I would like to call upon Mrs. P. Krishnaveni, General Secretary of WAA, to propose the vote of thanks. Hon'ble Justice Nirmal Kumar, Honorable Justice Vadamalai, Senior Advocates, Law Member, Association President, Secretaries, Members of Bar and Junior Advocates. A very good evening to one and all. No duty is more urgent than giving thanks. I consider it a great privilege to propose vote of thanks on behalf of WAA.
I know that I stand between you and dinner, but I will be failing in my duty if I don't thank everyone who has made this lecture series a grand success. The very presence of Hon'ble Mr. Justice M.Nirmal Kumar in today's program, in spite of his Lordship's busy schedule, is the reflection of significance that is attached to the commitment to the legal fraternity. We are all inspired by your gracious presence, my Lord. Thank you, my Lord. I thank my Lord for sharing with us Lordship's theoretical and practical knowledge on the topic of habeas corpus, which has been beneficial to all of us. I am beyond grateful to your Lordship, who has been always solid support system, and for his stinted support, kindness, guidance, and valuable inputs to us. For that, we are forever grateful to you, my Lord. இன்னொன்று என்னென்னா லார்ட்ஷிப் வந்து அவரே சொல்லிட்டாரு, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் லாயர்ஸ்க்கு வந்து ஹி ஹஸ் ஆல்வேஸ் சப்போர்ட்டட். ஏன்னா அது எனக்கே பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஜட்ஜிட்ட போய் நின்று நம்ம கிரவுண்ட் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவங்களே கிரவுண்ட் எடுத்து ஹெச்சிபி அலோவ் பண்ணிடுறாங்க. அதுதான் இப்போ இருக்க நிலைமை. ஸோ தேங்க்யூ ஜட்ஜ். We are privileged to have you, Judge, here. I thank Honorable Mr. Justice Vadamalai for presiding our lecture series. Thank you, Judge. I thank Dr. Alagumani, advocate, who has got deep knowledge in the field of Act 14 and who has been voyaging in the said empirical for more than a couple of decades. Dr. Alagumani started practicing this honorable court from the year 2007. அதே மாதிரி Act 14நாவே அலகுமணி சார் தான், அப்படி தான் சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம எப்போ டவுட் கேட்டாலும் சார் சொல்லி கொடுத்துருவாரு. அதுதான் நிலமை. தேங்க்யூ சார். We are benefited by your lecture, sir. Thank you, sir. I thank Law Commission member Mr. M. Karnanidhi sir for gracing this occasion. I thank President MBHA Mr. Andiraj sir and Secretary Anwar sir. Thank you for gracing this occasion. I thank Mr. Muttumani, professional library organizer, and his team, who has given all inputs and made arrangements in our library like that of a general library of public. Thank you, Muttumani sir and the team. Thank you. I thank all the senior members of bar, my dear friends, junior advocates and students. இன்னொரு விஷயம், ஆக்ட் 14 பற்றி நான் என்ன சொல்கிறேன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மொதல் கேஸ் வந்தப்போ வந்து சிடிஎஸ் டேட்டா வந்துச்சு. அப்போ பிரகலாதன் சார் தான் எனக்கு ஏதாவது ஒன்றா சொல்லிக் கொடுப்பாரு. அப்போ நான் சொல்கிறேன், எனக்கு சொல்ல தெரியாது சார், நீங்கள் பேசுங்கன்ட்டு. சார் சொன்னார், இல்லை நீங்கள் போய் பேசுங்க. நான் நின்று ஜட்ஜு வந்து நான் எந்த கிரவுண்டுமே சொல்லலை, ஹி அலவுடு ஒன்லி த கிரவுண்ட். அவர் என்ன சொன்னார்னா, லேடி அட்வொகேட்டு வி ஷுட் என்கரேஜ் ஹர். அந்த கேஸ்லேருந்து தான் இன்றைக்கி ஆக்ட் 14ல் எனக்கு கொஞ்சம் கேசஸ். ஸ்பெஷல் மென்ஷன் மிஸ் ஆனந்தவல்லி, அவர் பிரசிடென்ட், ஃபார் டெலிவரிங் வெல்கம் அட்ரஸ் அண்ட் ஆர்கனைசிங் சச். இந்த மாதிரி லெக்சர் சீரீஸ் மேடம் ஆர்கனைஸ் பண்ணி உங்கள் எல்லாத்துக்கும் அது வந்து பெனிஃபிட்ஸ் தான், especially women advocates. ஏன்னா எங்களுக்கு வந்து ஆக்ட் 14 என்னன்னு பெருசாக தெரியாது comparative to male advocates. Thank you ma'am for organizing this lecture series. And I thank our office bearers and staff of VA, without whose support we could not have pulled off this program. Thank you. Thank you for being our backbone. Thank you all. My special thanks goes to the members of VA who has participated in large number. சொன்ன மாதிரி 5 மணிக்கு மேலே எல்லோரும் இருக்கீங்க, அதே பெரிய விஷயம். Thanks all. Further, I would like to thank press and media for covering the event and all the good hearts who have worked behind the screen. At the end, I thank Lord Almighty for making today's program a resounding success. Thank you one and all. Thank you.